ரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து தொடக்கை வெல்வாம். அருட்குறவர் எழில் கையிலை முழுக்காவல் நந்திபிரான் அடிகள் போற்றி திருச்சி பெரு மணக்கமல சனத்குமார மொழிவன் இரு திருத்தால் போற்றி இருட்டு மலத்து அகல் சத்திய ஞான தரிசினி சரண இணைகள் போற்றி மருட்சி எரு பரஞ்சோதி அரும் சீல குருபரன்கால் மலர்கள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தவை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கர் உரிந்த அருணந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாவதியார் செம்பதும திருத்தால் போற்றி. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவுருளையும் சங்கரமடம் சுவாமிகளின் குருவர்களையும் முதற்கண் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். சைவ சித்தாந்த கல்வி பயில நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் சார்ந்த கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என அன்பான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நம்முடைய வகுப்பு உமாபதி சிவனார் அருளிய திருவருட்பயன் சார்ந்தது. அவருடைய நம்முடைய பாடப்பகுதி என்று பார்க்கிற பொழுது 3 அதிகாரங்கள், அதாவது 30 குறட்பாக்கள். இவை 2 வகுப்புகளில் முடிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய பாடத்திட்டம். அந்த அடிப்படையில இன்றைக்கு நூல் அறிமுகமும் முதல் அதிகாரமும் மட்டும் இன்றைக்கு சிந்திக்கிறோம். 2வது மற்றும் 3வது அதிகாரங்களை அடுத்த வகுப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். சாத்திர கல்வி என்பது உயிருக்கான கல்வி, இறைவனின் அருட்செல்வத்தை எய்த நெறிப்படுத்தக்கூடிய கல்வி. இப்ப ஏனைய கல்விகளுக்கெல்லாம் மற்ற கல்விகள் எல்லாம் உடம்புக்கானவை, பெயருக்கு பின்னாலும் முன்னாலும் பட்டம் போட்டுக் கொள்ளக்கூடியவை. அவை பொருட்செல்வம் சார்ந்தன, புகழ் சார்ந்தன. ஆனால் இது அருள் சார்ந்தது, உயிருக்கான கல்வி, குருமூர்த்தமாக பயிலப்பட வேண்டிய கல்வி. குருவனுடைய அருள் இருந்தால் தான் இது அத்தனை பேருக்கும் சாத்தியமாகும். இது ஏன் குரு மூலமாக ஏன் பயில வேண்டும் என்று சொன்னால், பொதுவாகவே கல்வி என்பதை குருநாதர் மூலமாக கற்றால் விரைவில் தெளிவாக புரியும் என்பது. அதிலும் சாத்திர கல்வி மிக முக்கியமானது. ஒரு நெருப்பிலே கம்பி மத்தாப்பை காட்டுகிறோம் என்று சொன்னால் அது பிடிப்பதற்கு 2 நிமிடம் ஆகிறது. ஆனால் அதுவே எரியும் மத்தாப்பிலே காட்டுகிற பொழுது 2 நொடி பொழுதிலே அந்த கம்பி மத்தாப்பு பிடித்துக் கொள்கிறது. அதுபோல அந்த குரு வழி கற்பது என்பது அதுதான் முறையானது, விரைந்து தெளிவாக மனதில் பதியக்கூடிய நிலையில் அமையக்கூடியது. அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு. பிறவி பயன் பெறுவதற்காக வந்திருக்கக்கூடியவர்களாக நான் உங்களை காண்கிறேன். சைவ சித்தாந்தத்தை திருக்கையிலே சிவபெருமான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனாக திருநந்தி தேவருக்கு உபதேசிக்கின்றார். அவர் சனத்குமார முனிவருக்கு உபதேசிக்கின்றார். அவர் சத்தியஞான தரிசனங்களுக்கு உபதேசம் செய்கிறார். அவர் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசிக்கிறார். இதை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கைலாயம் சார்ந்தவர்கள். அகம் என்றால் உள்ளே, கைலாயத்துக்கு உள்ளே இருக்கின்ற காரணத்தினாலே இவர்களை அகச்சந்தான குறவர்கள் என்று சொல்லுவார். சந்தானம் என்றால் என்ன? அதாவது இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கிற பொழுது ஏற்கனவே சைவ சித்தாந்தம் கற்றவர்களும் இருக்கிறீர்கள், புதிதாக கல்வி பயின்றவர், வயதிலே மூத்தவர்கள், இளையவர்கள் பலரும் இருக்கின்ற காரணத்தினாலே தெரிந்தவர்கள் மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்துவதாக எண்ணிக்கொள்ளுங்கள். தெரியாதவர்களுக்கு இது புதியதாக அமையட்டும். ஏன்னா ஒவ்வொரு சொல்லுமே சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையில கலை சொற்கள் நிறைய இருக்கும். அந்த ஒரு வார்த்தை புரியணும்னா நமக்கு அர்த்தமே புரியாது, முழுமை பெறாது. அதனால அந்த கலை சொற்களுக்கான ஒவ்வொன்றையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சந்தானம் என்றால் என்ன? முதல்ல சந்தான லட்சுமி பாக்குறோம், அஷ்டலட்சுமி, அதுல சந்தான லட்சுமி. சந்தானம்னா குழந்தை பாக்கியம்னு அர்த்தம், இல்லைங்களா? அப்ப மகன் அல்லது பரம்பரை, அப்பாவுக்கு பிள்ளை, அந்த புத்திர பேர்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு குருநாதருக்கு பரம்பரை என்று சொல்வது அவருடைய சீடர். அப்ப தந்தை மகனாக கருதுவது குரு சீட பரம்பரை இது. அதனால சந்தான பரம்பரை என்று அதனை சொல்லுவது வழக்கம். குறவர் என்றால் என்ன? குறவர் பாருங்க, இடையினரா போட்டிருக்கு. குறவர் என்ற சொல்லுக்கு தலைவர். இருமுது கூறவர்னு சொல்லுவாங்க. தாயையும் தந்தையும் சொல்லுகிற பொழுது இருமுது கூறவர். இருமுது கூறவர் ஏவலும் பிழைத்தேன் சிலப்பதிகாரத்துல
கோவலனுடைய வாக்காக கேள்விப்படுவோம். ஐங்குறவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐங்குறவர் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஐங்குறவர் உண்டு. தாய், தந்தை, தமையன், தமையன் அண்ணன், குரு, அரசன், இவர்கள் 5 பேரும் ஐங்குறவர் என்று சொல்லப்படுகிறார்கள். நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக இவர்கள் அகச்சந்தான குறவர். இந்த 4 வரிசை அகச்சந்தான குறவர்களை தேவ சந்தானத்தார் என்று சொல்லுவதும் உண்டு. தேவ சந்தானம் தேவ மரபு இவங்கெல்லாம். அதற்கு அடுத்தவர்கள் கைலாயத்துக்கு வெளியிலே அமைபவர்கள். அவர் அகம்னா உள்ளே, புறம்னா வெளியே. கரம், சிரம், புறம் நீட்டாதீர்னு அந்த காலத்துல அந்த பேருந்தர் எழுதுவாங்க பாருங்க. அந்த மாதிரி புறம்னா வெளியே. அங்க பாத்தீங்கன்னா பரஞ்சோதியாராலே உபதேசிக்கப்பட்ட மெய்கண்ட தேவர், அவருடைய சீடராக விளங்கக்கூடிய அருணந்தி சிவனார், அவர்தம் சீடராகிய மறைஞான சம்பந்தர், அவர்தம் அருட்சீடராகிய உமாபதி சிவனார், இவர்கள் எல்லாம் புறச்சந்தான குறவர். இவர்களை போத சந்தானத்தார் என்று சொல்வதும் உண்டு. போதம்னா உடம்பு எடுத்தவர்கள், இந்த மானிட யாக்கை எடுத்தவர்கள் ஆகியனாலே இவர்களை போத சந்தானம். ஏன்னா இவர்கள் இந்த பெற்றோர் வளர்ப்பு முறை இதெல்லாம் உண்டு, உலகியல் ரீதியானவர்கள். அதனால இவர்களுக்கு பூத சந்தானம் என்றும் ஒரு வார்த்தையை சொல்லுவது உண்டு. சரி, இந்த 4 வரலாறு முடிந்து விட்டதான்னா இல்ல, அதுக்கப்புறமும் அந்த வரலாறானது தொடர்கிறது. உமாபதியார் அருள் நமச்சிவாயருக்கு உபதேசிக்கிறார், அவர் சித்தர் சிவபிரகாசருக்கு உபதேசிக்கிறார், அவர் நமசிவாய மூர்த்திகளுக்கு உபதேசிக்கிறார். இப்படி அந்த நமசிவாய மூர்த்திகள் வரையில ஒரு பரம்பரை வருகிறது. இதுக்கு பெயர் உபதேச பரம்பரைன்னு பேர். காலங்காலமா ஒருத்தர் மரபு ஒருத்தர் மாத்தி அந்த மரபு வரக்கூடியதை உபதேச மரபுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த உபதேச மரபு என்பது திருமணம் இல்லாம உபதேசிக்கப்பட்டது மட்டும் நிகழ்ந்தது. ஆனால் அதுவே திருமணம், அவர் என்ன பண்ணாரு, நம்ம அருணம சிவாயர் ஒரு திருமணம் திருவாவடுதுறையில சித்தர் சிவபிரகாசருடைய வாக்குக்கு இணங்க, குருநாதருடைய வாக்குக்கு இணங்க அங்க திருமணத்தை அமைத்து அங்கேயே நிலைபெறாக இருந்து அத்தனை பேருக்கும் தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு அவர் அருளோபதேசம் செய்தார். அந்த வரிசையில இப்ப பாத்தீங்கன்னா வரிசையா 1, 2, 3 இப்ப 24வது பட்டம் சன்னிதானம் அவர்கள் இருக்கிறார்கள். இதுக்கு பேரு அபிஷேக பரம்பரை. ஏன்னா இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். உபதேச பரம்பரை திருமணம் இல்லாத வரையில, திருமணம் என்கிற நிலை வந்த ஒருபாடு அபிஷேக பரம்பரை அடுத்தது 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 என்று வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே உமாபதி சிவனாருடைய வரலாறு நாம் கடந்த வகுப்புல ஐயா ரொம்ப அழகா நல்ல சிவம் ஐயா மிக சிறப்பாக நடத்தினாங்க. அத்தனையும் நான் உடனிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். இவர் நமக்கு தெரிந்த கதை, முக்கியமான செய்திகளை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். என்ன நான் தலைப்பை ஒட்டி சொல்லணும் இல்லையா சில செய்திகள், அதனால நம்ம முறையாக நூலாசிரியரை அறிமுகம் செய்து விட்டு செல்வது மரபு ஆகியனாலே அவரை பற்றி சிந்திக்கிறோம். பொதுவாகவே சைவ சித்தாந்தம் என்று கேள்விப்படுவோம். அதுல இருந்து நான் வந்துடுறேன். சைவம் சிவத்தோடு தொடர்புடையது. சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு வேற ஒண்ணும் கிடையாது, சிவ ஆகமம்னு அர்த்தம். 28 ஆகமங்கள் இருக்குது இல்லையா, அதுக்குதான் சித்தாந்தம்னு பேருங்க. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று சொல்லுவார்கள். அதனால வேதாந்தம் என்பது உபநிஷத்தை குறிக்கும். உபநிடதங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாண்டோக்கிய உபநிடதம் முதலிட. அது அந்த செய்திகளை எல்லாம் இன்னும் தெளிவுபடுத்தி பல நிலைகள் இருக்கு. அதுல முக்கியமானது ஞானபாதம் என்று சொல்லுவார்கள். இந்த பதி பசு பாசம் ஆகிய இந்த முப்பொருளை பற்றிய ஆராய்ச்சிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு விரிவாக சிந்திக்கக்கூடிய நிலை இந்த சைவ சித்தாந்த நூல்களிலே அமைந்திருக்கின்றன. அதுல பாத்தீங்கன்னா சிறந்த நூல் திருவந்தியார் திருக்கலிற்றுப்படியார் என்று வந்தாலும் கூட அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறந்த நூலாக மெய்கண்டார் இயற்றி அருளிய அந்த சிவஞான போதத்தை பார்க்கிறோம். போதம் என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. தெளிவாக போதித்தல் என்று ஒரு அர்த்தம், அது எல்லாருக்கும் தெரியும். புத்தி என்பதிலிருந்து வருவது போதம். புத்தி என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று 4 அந்த கரணங்களை சொல்லுவார்கள். நீங்க உண்மை விளக்கத்துல பிறகு தெளிவாக படிப்பீர்கள். நான் மேலோட்டமா ஒரு செய்திக்காக சொல்ல வரேன். புத்தி என்ன செய்யும், மனம் ஒரு பொருளை பற்றும், புத்தி அதை நிச்சயிக்கும். இது வேண்டுமா வேண்டாமா, பல பொருட்கள் இருக்கிற பொழுது ஒரு முடிவெடுக்கிறோம் இல்லையா, எல்லாத்திலையும் முடிவெடுக்கிறோம். ஒரு பேருந்துல ஏறி அமர போனோம்னா கூட முதல் சீட்டா 2வதா, இந்த பக்கம் உட்காரலாமா அந்த பக்கம் உட்காரலாமா, வீட்டுல ஒரு உணவு தயார், இன்னைக்கு இட்லியா தோசையா, அதுக்கு தொட்டுக்க சட்னியா சாம்பாரா, சட்னினா அது காஞ்ச மிளகாயா பச்சை மிளகாய், எவ்வளவோ யோசிக்கிறோம். அந்த திட்டமிடுதல் முடிவு செய்தல் இருக்குது பாருங்க, அதுதான் புத்தி. அப்ப புத்தி என்ன செய்கிறது, நிச்சயிக்கிறது. அப்படி வைப்போம், திட்டமிடுதலை விட நிச்சயித்தல். அப்ப அவர் என்ன பண்றாரு, நிறைய ஆகமங்கள்ல செய்திகள் இருந்தாலும் பதி பசு பாசம் தொடர்பான கருத்துக்களை நிச்சயித்து தெளிவுபடுத்தி 12 நூற்பாக்கள் மூலமாக நமக்கு புரிய வைத்த காரணத்தினாலே அதுக்கு பெயர் போதம். புத்தி நிச்சயிக்கும்,
இவர் சைவ ஆகம பொருள்களை நிச்சயித்து சொன்ன காரணத்தினால அந்த நூலுக்கு போதம். போதம்னா மேலோட்டமான அர்த்தம் அறிவு, ஞானம், அதெல்லாம் சரி. ஏற்கனவே சிவஞானமும் வந்துருது, மறுபடியும் ஞானம்ன்றதை விட இப்படி அர்த்தம் கொள்வது இயல்பானது, ஏற்புடையது. சரி, அந்த மரபிலே வந்தவர் உமாபதி சிவனார். தில்லைவாழ் அந்தனர் மரபிலே வந்தவர். தில்லை 3000 சொல்றாங்க இல்லையா, தில்லை பெண் எல்லை தாண்டாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அற்புதமான, அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த ஜகம் என்கிற அந்த புருஷனுக்கு விராட் புருஷன் சொல்லுவாங்க, அவனுக்கு இதய கமலமாக விளங்கக்கூடியது. அங்கதான் நம்ம நாடி நரம்பெல்லாம் ரத்த ஓட்டம் நடக்கிற மாதிரி அங்கதான் பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த பரம்பரையிலே வந்தவர். அவர் ஒரு நாள் தனக்குரிய அந்த மரபு முறைப்படி கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி செல்லுகிற பொழுது பரிவர்த்தனங்களோடு சேர்ந்து அவர் சிவிகையில் அமர்ந்து செல்லுகிறார். முன்னாலே தீவெட்டி பிடித்து செல்லப்படுகிறது. உடனே அதை பார்த்த மறைஞான சம்பந்தர் அருகில் இருப்பவர்களை அவர் கேட்கும்படியாக, பட்ட கட்டையில் பகல் குருடு ஏகுதல் பாரீர் என்று சொல்லுகிறார். பட்டக்கட்டை என்பது அந்த சிவிகையினுடைய கட்டையை குறிக்கிறது. பகல் குருடு என்றால் இரவிலே விளக்கேற்றி சென்றால், தீப்பந்தம் எடுத்து சென்றால் நியாயம், பகலிலே இது எதற்கு தேவைப்படுகிறது என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள், பட்டக்கட்டை என்றால் இந்த சடமாகிய இந்த உடம்பு உள்ள இருக்கிறது சித்து. யாரு? ஆன்மா சித்து. இப்ப அது எங்க குடியிருக்குது? சடத்திலே குடியிருக்கிறது. இந்த உடம்பு சடம். அப்ப இது பட்டக்கட்டை. இறந்தால்தான் பட்டக்கட்டன் கிடையாது. இதுக்கு பெயர் பட்டக்கட்டை என்றால் சடம்னு அர்த்தம் வச்சுங்க. மரம் முளைச்சி கிளை விட்டு இலை விட்டு துளிர் விட்டு வந்துகிட்டே இருந்தா அது ஜீவன். அத நாம வெட்டி போட்டுட்டோம்னா சடம் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இந்த உடம்பு பட்டக்கட்டை. பகல் குருடு என்றால் என்னன்னா, பகல் என்றால் அதாவது சித்தாந்த ரீதியிலே அதன் தத்துவ நிலையிலே சொல்லுகிற பொழுது இரவு பகல் என்று 2 சொல்வார்கள். பகல் என்றால் விழித்திருத்தல், இரவு என்றால் ஓய்வெடுத்தல். அப்படி பார்க்கிற பொழுது கருவி கரணங்களோடு செயல்படக்கூடிய இந்த வாழ்க்கை முறை இருக்கிறதே, இதுக்கு சகல நிலைன்னு பேர், பகல்னு பேர். இந்த கருவி கரணங்கள்லாம் செயல்படாமல் ஒடுங்கி இருக்குமானால் அதற்கு பெயர், கருவி கரணமே இல்லாத நிலைன்னு கூட சொல்லுவாங்க, அது கேவல நிலைன்னு பேர். கேவலம், இந்த உடம்பு எடுப்பதற்கு முன்னால உயிர் இருந்த நிலையை கேவலம் என்று சொல்லுவார்கள். இறைவன் தான் ஐயோ ஆணவ மலத்தினால இந்த உடம்பு இப்படி கட்டப்பட்டிருக்கிறதே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று யோசித்து அந்த ஆணவ மனம் குறைய வேண்டும்ன்றதுக்காக இறைவன் பிறவியை கொடுக்கிறான். முதல்ல ஒரு உடம்பை கொடுக்குறான். அதாவது சூக்கும சரீரம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மெல்லிய உடம்பை இறைவன் சூக்கும சரீரத்தை கொடுக்கிறான். அந்த உடம்போடு சேர்ந்த அந்த உயிரானது பாவ புண்ணியத்தை செய்கிறது. அதன் அடிப்படையிலே ஸ்தூல சரீரம் என்கிற இந்த சரீரம் வழங்கப்படுகிறது நமக்கு. ஆகையினால அந்த நிலை கேவல நிலை, செயலற்ற நிலை கேவல நிலை, அது இரவு, இது பகல். இன்னொரு நிலை கேவலம், சகலம், சுத்தம் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் தாண்டி மறுபடியும் இந்த உடம்பை விட்டுட்டு இறைவன் திருவடியை அடைகிறது சுத்தம்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கேவலம், சகலம், சுத்தம். இன்னொரு நிலையில சொன்னோம்னா தமிழ் முறையில இருள் நிலை இதுக்கு முன்ன இருந்தது. இப்ப விவரம் தெரியாம இருக்கிறோம். மருள் நிலை, பெருமான் திருவடியை அடைய போறது அருள் நிலை. இப்படி சொல்லுவது ஒரு மரபு. சரி, பட்டக்கட்டையில் பகல் குருடு. குருடு என்று சொன்னால் கண்ணிருந்தும் பார்வை இல்லை, கண்ணிருந்தும் பார்வை இல்லை. அப்ப கருவி கரணங்களை இறைவன் கொடுத்தோம், இறைவனை நீ உணராமல் இருக்கிறாயே, இவ்வளவு நூல்கள் படித்தும் கூட இன்னும் தெளிவடையாமல் இருக்கிறாயே. இப்ப சனகாதி முனிவர்களை பற்றி நாம கேள்விப்படுவோம். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் ஆகிய 4 பேரும் பிரம்மதேவனுடைய மானச புத்திரர்கள், அவர் மனசிலிருந்து உதித்தவர்கள். அவர் என்ன சொன்னார்? படைப்புக்காக அவர்களை தோற்றுவித்தார். அவங்களுக்கு படைப்புல அக்கறை வரல, எங்களுக்கு ஞானம் வேண்டும், இறைவன் திருவடி அடையணும்னாங்க. சரி போய் படிங்கன்னாரு. எல்லாத்தையும் படிச்சாங்க. வேதம், புராணம், உபநிடதம், இதிகாசம், படிக்க வேண்டிய நூல் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சாங்க. எல்லாத்தையும் படிச்சு முடிச்சா படிக்க 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 தெளிவு இல்லாமல் குழப்பம் ஏற்பட்டது. அப்பதான் சிவபெருமானை நாடி சென்றார்கள். அவர் கல்லால மரத்தின் கீழே இருந்து அவர்களுக்கு உபதேசம் செய்தார். அப்பவும் தெளிவு ஏற்படல. பொதுவா அந்த தலைமாணாக்கரை பற்றி சொல்லும் போது அன்னம் ஆவே அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னம் ஆ, அன்னம் என்ன செய்யும்? கெட்டதை விட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கும். அதாவது பாலை விட்டு பாலையும் தண்ணீர் கலந்துருக்கிற போது தண்ணீரை விட்டு பாலை மட்டும் குறைஞ்சக்கூடியது சொல்ற மரபு உண்டு. ஆ என்பது என்ன செய்யும்? பசுமாடு அசை போடும். அந்த மாதிரி நீங்க படிச்சதெல்லாம், நான் சொன்னதெல்லாம் காது கொடுத்து கேட்டீங்க இல்லையா, உட்காந்து சிந்தனை செய்யுங்கிற உங்களுக்கு தெளிவு ஏற்படும் சொல்லிட்டு சின்முத்திரை காட்டி உபதேசம் செய்கிறார் பெருமான்.
அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நிறைய படிக்கிறதை விட படிச்சதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து பாருங்கள். குமரகுருவர் கூட நீதிநெறி வழக்கத்துல சொல்லுவார், பழசையெல்லாம் மூடி வச்சுட்டு நான் புதுசா புதுசா கத்துக்கிறேன்றதை விட பழசு என்ன படிச்சேன்னு ஒரு தடவை சிந்திச்சு பாரு என்று சொல்லி அக்கறையாக அவர் நமக்கு வழிகாட்டுவார். அந்த மாதிரி சிந்தித்தால் தான் தெளிவு கிடைக்கும். அதான் சொல்லுவாங்க, கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெற்றை கூடல். நெற்றை கூடல்னா அந்த பொருளோடு ஒன்றுவது. அது நூல் பொருளோடு ஒன்றுவோம், அப்புறம் இறைவனோடு சேர்ந்து ஒன்றுவோம். ஆகையினாலே பட்ட கட்டையில் பகல் குருடு. குருடு என்றால் என்ன? அறியாமை நீங்காமல் இருக்கிறார். அந்த படலம் மறைக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆணவமான படலம் கிழித்து இறைவன் என்ன செய்யற? ஆணவன்ற படலம், கண்ணுக்கு ஆபரேஷன் பண்றதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு படலம் இருக்குதுங்க, முதல்ல அதை நீக்கணும் உட்படுதாங்க, அதுக்கப்புறம் ஆபரேஷன் சொல்லுவாங்க. அதை முதல்ல அது ஒரு ஆபரேஷன், அதுக்கப்புறம் பார்வை வர்றதுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஆணவம் என்கிற படலத்தை நீக்க வேண்டும். அதுதான் அந்த குருடுங்கிற நிலைமை. பட்ட கட்டையில் பகல். இது ஒரு தத்துவம். நம்ம ஆழ்வார்கள்ல சித்திக்கிறோம் இல்லைங்களா? அங்க மதுரகவி ஆழ்வார் வந்து கேட்பார், நம்ம ஆழ்வார் கேட்பார் இல்லையா புளிய மரத்தடியில, செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். இதுவரையில பேசாம இருந்த அந்த குழந்தை பேசுது, அத்தை தின்று அங்கே கிடக்கும். என்னது? செத்ததன் வயிற்றில், இந்த சடம்னு அர்த்தம், அங்கேயும் அதேதான். சிறியது பிறந்தால், ஜீவாத்மாவுக்கு இந்த உயிரானது கூடியிருந்தால், சேர்ந்து வாழ்ந்தால், எத்தை தின்று எங்கே கிடக்கும். எதை அனுபவித்து எப்படி வாழும்? அத்தை தின்று அங்கே கிடக்கும். போன ஜென்மத்துல பண்ண பாப புண்ணியத்துக்கு ஏற்ற நல்வினை தீவினை பயன்களை அனுபவித்து வாழும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப மேலோட்டமா அந்த சொற்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ள இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் தெரியுது சிந்தித்து பார்க்கிற பொழுது. ஆக அப்படி உங்களுக்கு நூலறிவு வாய்த்தும் இன்னும் உண்மை ஞானம் எய்தவில்லையே என்று அவர் சொன்னதை இவர் உணர்ந்தார். உடனே அந்த பல்லக்கிலிருந்து இறங்கினார். குருநாதரே, நீங்கள் தான் எனக்கு குருநாதர் என்று அவர் திருவடியிலே விழுந்தார். அவரை பின்தொடர்ந்தார். அவருக்கு பக்குவம் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக மறைஞான சம்பந்தர் சற்று விரைந்து சென்றார். பசியோடு இருப்பதாக காட்டிக்கொண்டு அங்கே நெசவு செய்யக்கூடிய இடத்துல துணிக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த பாவை தனக்கு அந்த கூழை குடிப்பதற்கு கொடுக்கும்படியாக கேட்கிறார். அவர்கள் பார்க்கிறார்கள், அது குடிக்கிறார். அவர் முழங்கை வழியாக அது வழிகிற பொழுது இது குரு பிரசாதம் என்று உமாபதியார் அதை வாங்கி அருந்துகிறார். இதுக்கு மேல என்ன ஒரு பக்குவத்தை ஒரு இடத்துல எதிர்பார்க்க முடியும்? நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து இங்க மட்டும் கிடையாது. விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா, ராமகிருஷ்ணர் உண்டு எஞ்சிய அந்த உணவை அவர் உண்டார் குரு பிரசாதம் என்ற செய்தி எல்லாம் விவேகானந்தர் வரலாறுல வரும். ஆக இதெல்லாம் வந்து சாதாரண மனிதர்களுக்கு அது வந்து தெரியாது, உணர முடியாது, அவ்வளவுதான். ஆனால் இதை பார்த்தது தில்லை 3000 மனம் பொறுக்குமா? இது என்ன அநியாயம்? தீட்சிதர் பரம்பரையிலே வந்து ஒரு இவர் இப்படி நடந்து கொண்டது சாதி புறம்பல்லவா என்று அவர்கள் தள்ளி வைக்கிறார்கள். அவருக்கு வழிபாடு, நாள் வழிபாடு அவருக்குரிய முறை வருகிற பொழுது மறுக்கப்படுகிறது. ஆனால் பெருமான் அவரிடத்திலே சென்று அவருடைய பூசை பெட்டியிலே தங்கி இருக்கிறார். இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைகிறது. சிவபெருமானே சீட்டு கவி கொடுக்கிறார். அடியார் கெளியன், சிற்றம்பலவன், கொற்றம் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு, படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு வேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை என்று அவர் சொல்லுகிறார். பெற்றான் சாம்பான்னு ஒரு விறகு கொண்டு வந்து போடுற ஒரு பேர் வழிக்கு முத்தி கொடுக்கணும். அப்ப ஞானத்துக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை. அறிவு, பதவி, செல்வம், இது எதை கண்டும் ஞானம் வராது. ஞானத்துக்கு பக்குவம் தான் தேவை. வேற எந்த நடைமுறை வாழ்க்கையும் தேவையில்லை. அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. ஞானிகள் வந்து பைத்தியம் போட கூட திரிவார்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால அந்த பக்குவம் அவருக்கு இருந்ததுனால கொடுக்கிறார்கள். ஆனால் உலகம் நம்ப மறுக்கிறது. அந்த பெற்றான் சாம்பான் மனைவி நம்ப மறுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த அரசால் இடத்துல முறையிட்டு அந்த அதிகாரிகள்லாம் வந்து முன் நின்ற போது அவர்கள் நம்ப மறுத்த போது, சரி வேறு ஒருவருக்கு அப்படி முத்தி கொடுத்து காட்டுங்கன்னா அங்க யாருக்கும் பக்குவம் இல்லை. கோயில்ல பெருமானுக்கு அபிஷேகம் செய்த நீர் அது வழியக்கூடிய இடத்துல ஒரு முள்ளி செடி, அதுக்கு அந்த பக்குவம் இருப்பதை கண்டு அதற்கும் முத்தி கொடுக்கிறார். மனிதனுக்கு தான் முத்தி கொடுக்கணும் இல்லை இல்லையா? நம்ம எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன்னு சொல்லும் போது சொல்றாரு இல்லைங்களா? ஆக அந்த மாதிரி புல்லாகி பூடாயின அந்த பக்குவம், அந்த மாதிரி செய்தவர் அவர், முத்தி கொடுத்தவர். இவர் வராத காரணத்தினாலே கொடி மேலேறவில்லை, விழா நடத்துகிறார்கள். இவர் வந்து கொடிக்கவி என்கிற 4 பாடல் பாடிய பிறகு அந்த கொடி மேலேறுகிறது. இப்படிப்பட்ட அற்புதமான பல செயல்பாடுகளை உடையவர். இவர் எழுதிய நூலாக 14 நூல்கள் சொல்றோம் இல்லையா சைவ சித்தாந்தத்துல, அதுல 8 நூல்கள் இவருடைய பங்களிப்பு. செம்பாகம் அன்று பெரிது என்னால சிவப்பிரகாசம்னு ஒரு நூல் 100 விருத்தப்பாக்களை கொண்டது. அதாவது
முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் என்று எடுத்துக்கொண்டால் முதல் நூல் மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதம். அதற்கு அடுத்த வழிநூல் அருணந்தி சிவனார் அருளி செய்த சிவஞான சித்தியார். அதாவது மெய்கண்ட போதம் அந்த சிவஞான போதத்துக்கு செய்யுளில் அமைந்த உரை நூல், அவ்வளவுதான். அது வழிநூல். அது ரெண்டுத்துக்கும் அமைந்த சார்பு நூல் இது சிவப்பிரகாசம். ரொம்ப அழகான நூல், 100 விருத்தப்பாக்களை கொண்டது. அதுல இருந்து கூட நாம நம்முடைய அழகுக்கு படிக்க போறோம் ஒரு 10 பாடல்களை. அதுக்கப்புறம் இப்ப நாம படிக்கக்கூடிய திருவருட்பயன் 100 குறட்பாக்களை கொண்டது, 10 அதிகாரங்கள், ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் வீதம், 100 குறட்பாக்களை கொண்டது. அப்புறம் வினா வெண்பான்னு ஒரு நூல், 13 வினாக்கள் வெண்பாக்கள் அதிலே அமைந்திருக்கின்றன. 20 சொல்லுவாங்க, அந்த நூலை போன்ற அமைப்புடையது. அப்புறம் போற்றி பகுருடைன்னு ஒரு நூல், தன்னுடைய குருநாதரை மறைஞான சம்பந்தரை போற்றி அவர் வணங்குகிறார். பல்தொடை, பல தொடைகளால் அமைந்தது. பல்தொடைன்னா என்ன சொல்லுவாங்க, வெண்பாவில 12 அடிகளுக்கு மேல போற வெண்பா அமைப்ப பல்தொடை வெண்பா, பகுரோடை வெண்பான்னு சொல்றது மரபு. அதான் போற்றி பகுரோடை வெண்பா என்று சொல்லுவது வழக்கம். அது 95 கன்னிகளை உடையது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. 95 உங்களுக்கு என்ன ஒண்ணு ஞாபகம் வரும், மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகத்தின் முதல் பகுதியாக விளங்கக்கூடிய சிவபுராணம். அது 95 ஒற்றை அடிகளை உடையது. இது 95 கன்னிகள், இரட்டை அடிகள். அதனால இதுக்கு அடியன் வச்சிருக்கிற பேரு இரட்டை சிவபுராணம். சிவபுராணத்தை விட 2 மடங்கு உயர்ந்து அர்த்தம் வைக்க கூடாது. இரட்டை சிவபுராணம்னா வடிவத்துல 2 பங்காக தென்படுகிறது, அவ்வளவுதான். கொடிக்கவி 4 கட்டளை கலித்துறைகளை கொண்டது. நெஞ்சு விடுத்துவது தன்னுடைய குருநாதர் மீது இவர் எழுதிய நூல், 129 கன்னிகளை கொண்டது. கலிவெண்பாவாலானது. நூல் என்று பார்த்தால் ஒரே நூல், அதுல இருக்கக்கூடிய எண்ணிக்கை 129 கன்னிகள். தன் குருநாதர் மீது நெஞ்சை தூது விடுக்கக்கூடிய மரபு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவபிரகாஷ் சுவாமிகள் தூது விடுகிறார் மயிலம் சிவஞான வாலிய சுவாமிகளுக்கு. அதுக்கப்புறம் திருவாவடுதுறை மடத்துல ஒரு தூது நூல் எழுகிறது. எல்லாமே நிறைய நெஞ்சு விடுத்தூர்கள் பிற்காலத்துல வந்தாலும் கூட நெஞ்சு விடுத்தூர் நூலுக்கெல்லாம் முன்னதாக இருக்கக்கூடிய நூல் இந்த நூல். உண்மை நெறி விளக்கம் 6 விருத்தங்களை கொண்டது. தசகாரிய விளக்கம் என்று சொல்லுவார்கள். உயிர் தன்னை உணர்ந்து, முதல்ல உலகத்தை உணர்ந்து, பிறகு தன்னை உணர்ந்து, பிறகு இறைவனை உணர்ந்து அனுபவக்கூடிய நிலைய 10 வரிசைகள்ல சுருக்கமா சொல்லுவாங்க. அது தசகாரியம்னு சொல்றது வழக்கம். சில பேர் இந்த நூலை இவர் எழுதவில்லை என்று சொல்லுகிறார்கள், மிகச்சிலர். ஆனால் பலர் இவர் தான் எழுதினார்னு சொல்றாங்க. அப்புறம் சங்கற்ப நிராகரணம், மாற்று சமயங்களை மறுப்பது, கிட்டத்தட்ட 20 பகுதிகளை கொண்டது. ஆசிரியப்பாவால் அமைந்தது. அது என்ன சொல்ல, சிவஞான சித்தியாரனுடைய ஒரு பகுதியாக அமையக்கூடிய பரவக்கம் என்கிற நூலை போன்று அமைப்புடையது அது. ஆக இப்படி 8 நூல்களை, சைவ சித்தாந்த நூல்கள் 14 8 எழுதியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, பௌஷ்கர ஆகமத்துக்கு ஒரு மகா பாஷ்யம் எழுதியிருக்கிறார். நடராஜ துவனி மந்திரஸ்தவம் என்கிற ஒரு நூல், குஞ்சுதாங்கிரி ஸ்தவம் அப்படின்னு ஒரு வடமொழி சார்ந்த சில நூல் பதிவுகளை அவர் செய்திருக்கிறார். அப்புறம் தமிழ்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா தில்லை தலவரலாறை கோயில் புராணம் என்கிற பெயரில் எழுதியிருக்கிறார். மூவர் தேவாரம் சம்பந்தமான செய்திகளை வரிசைப்படுத்தி திருப்பதிக கோவை, அப்புறம் தலங்களை வரிசைப்படுத்தி திருப்பதி கோவை, திருப்பதி கோவை கிடையாது, திருப்பதி கோவை அப்படி குறிச்சுக்கணும். தெய்வ சேக்கிழாரை பற்றி சேக்கிழார் புராணம், நம்பியாண்டார் நம்பியனுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் திருமுறைகளை தொகுத்த நிகழ்ச்சி, இதையெல்லாம் ஒன்று திரட்டி திருமுறை கண்ட புராணம். பெரிய புராணத்துடைய சாராம்சமாக திருத்தொண்டர் புராண சாரம். நாம படிக்கக்கூடிய அந்த திருவருட்பயனுக்கு இணையாக இருக்கக்கூடிய தேவார அருள்முறை திரட்டு, அது ஒரு 99 பாடல்கள். இது 100 பாட்டு, அது 99 வச்சிருக்காரு, ஒண்ணு குறையட்டும். தேவார அருள்முறை திரட்டு அப்படின்னு இதுக்கு இணையான ஒரு தோத்திர நூல் தொகுப்பு தேவாரத்துல தொகுத்து இருக்காரு. அவ்வளவுதான், எதுக்கு அதுக்கும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு. அப்புறம் இது இல்லாம ஞான ஆசார சாத்திர பஞ்சகம் அப்படின்னு பூஜை செய்யக்கூடிய முறைகளை எல்லாம் எடுத்து சொல்வது. பாத்தீங்கன்னா இவருக்கு ஓய்வே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எந்த நேரமும் நூலாக்கம் நூலாக்கம் நூலாக்கம், அரிய படைப்பு. இவர் அமைத்திருக்கக்கூடியெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. கிபி 14ஆம் நூற்றாண்டில வாழ்ந்த இந்த பெருமகனார் சித்திரையில அஸ்த நட்சத்திரத்தன்று பெருமானுடைய திருவடியை சேர்ந்திருக்கிறார். இவர் ஒரு பெரிய சைவ பெருங்கொடையாளர்னு சொல்லலாம். இவரை பற்றிய 2 பாடல்கள் நம்ம இதிலேயே இருக்கு. அடியார்க்கு எளியான் என தில்லை அண்ணல் அருளும் திருமுகத்தின்படியே
பெற்றான் சாம்பாக்கு பரமமுத்தி அப்பொழுதே உடலும் கரை உற்று அடைந்திடுவான். உடலும் கரை உற்று அடைந்திடுவான். உயர்தி கையினை அருள் நோக்கால் பார்த்தார், வேற ஒண்ணும் அல்ல. கடிதில் புரி கொற்றவங்குடியார் கமல மலரின் கடல் ஓற்றி. கொற்றன்குடி அல்லது கொற்றவன்குடி ரெண்டு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு பாடல் உண்டு. தெல்லைவாழ் அந்த நர்தம் திருமரபில் தோன்றி தென் தமிழும் வடமொழியும் திறமுறவே பயின்று மல்லல் நெடும் தமிழால் மாநிலத்தோர் வாழ மறைஞான சம்பந்தர் மலரடிகள் போற்றி செல்வமலி சித்தாந்த செழும் பொருள் நூல் எட்டும் சீர் பெறவே அருள் செய்த உமாபதியின் திருத்தால் அல்லலெல்லாம் அகன்றொழிய தலைக்கு அணியா கொள்ளும் அன்புடையார் சிந்தையினில் இன்பம் நிறைந்திடுமே என்று சொல்வார்கள். இப்ப நாம நூலுக்கு வரோம். திருவருட்பயன் முன்பே சொன்னதை போல இது குரல் வெண்பா யாப்பினால் அமைந்தது. குரல் வெண்பா யாப்பு என்பது குரல் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது திருக்குறள் தான். பால் என்றால் ஆவின் பால், பழம் என்றால் வாழைப்பழம், பூ என்றால் செந்தாமரை பூ, நகரம் என்றால் காஞ்சிபுரம். நகரேஷு காஞ்சி, நகரம்னா காஞ்சிபுரம் தான். அந்த காலத்துல பட்டணத்துக்கு போனா கெட்டும் பட்டணம் போடுறாங்க. ஒரு பட்டணம்னா சென்னை பட்டணம். இப்ப அன்றைக்கு காவிரி பூ பட்டணமா இருந்திருக்கும். இப்படி அதை சொல்லும் பொழுதே அந்த மாதிரி திருக்குறள் தான் கேள்விப்படுறோம். ஆனாலும் கூட பிற்காலத்துல பாத்தீங்கன்னா ஔவை குறள் அல்லது ஞான குறள் என்கிற ஒரு நூலை கேள்விப்படுகிறோம். கிட்டத்தட்ட அது ஒரு 31 அதிகாரங்களை கொண்டு 310 குறட்பாக்களை கொண்டதாக விளங்குகிறது. எல்லாமே தத்துவ செய்திகளை, கிட்டத்தட்ட சைவம் சார்ந்த செய்திகளை கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் சிதம்பரம் கண்கட்டி மடம் மறைஞான சம்பந்தர் என்கிற ஒரு பெருமகனார் பல குறட்பா நூல்களை எழுதியிருப்பதாக அறிகிறோம். சைவ சமய நெறின்னு ஒரு புத்தகம், மகா சிவராத்திரி கற்பம்னு ஒரு புத்தகம், பதிபசுபாச பணுதல் முதலான நிறைய நூல்களை கேள்விப்படுறோம். இருந்தாலும் கூட நமக்கு நினைவுக்கு வருது திருக்குறள். அதுக்கடுத்து ஔவையார் குறள் ஓரளவுக்கு படிக்கிறவங்க இருக்காங்க. இதுல ஆழங்கால் பட்டவர்கள் தான் இந்த சைவ சமய நெறியை பற்றியெல்லாம் தெரிந்து புரிந்து புத்தகத்தை வைத்துக் கொண்டு படிப்பவர்களாக நம்ம பார்க்கிறோம். பொது நிலையில பார்க்கிற பொழுது அதுக்கு அடுத்து நம்ம திருவருட் பயன்தான். இப்ப அறம் முதலாகிய மும்முதல் பொருள்னு சொல்றாங்க. அது தொல்காப்பியமா இருந்தாலும் சரி, திருக்குறளா இருந்தாலும் சரி, அறம் பொருள் இன்பம் இதோட நிறுத்திக்கிட்டாங்க. அவரும் அந்த மாதிரி திருவள்ளுவரும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் எழுதுறாரு. இன்பத்துப்பால் கிடையாது, காமத்துப்பால் தான். அவர் நிறைய காமன்ற சொல்லதான் பயன்படுத்துறாரு. காமம்னா வேற ஒண்ணும் கிடையாது. அது இன்றைக்கு இழிபொருள் பேறு பெற்று விட்ட சொல். கமம்னு ஒரு சொல் இருந்தது. கமம் என்றால் நிறைவு, உள்ளத்துக்கு உயிருக்கு உடலுக்கு நிறைவை தரக்கூடியது கமம். அது காமம்னு ஆச்சு. இன்றைக்கு உடல் சார்ந்த நிலையில அது கொச்சையாக கருதப்படுகிறது. போகட்டும். ஆக ஐம்புலன்களுக்கு இன்பம் தரக்கூடியது காமம். ஏதாவது நாம வயிறார சாப்பிட்டேன், கண்ணார கண்டேன், காதார கேட்டேன் அப்படிங்கிறது இன்பம். ஒவ்வொரு புலனுக்கு இன்பம் அளிக்கிறது இன்பம். அதை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப பார்த்தோம்னா அந்த திருக்குறள்லயே இலைமறை காய்மறைவாக உள்ளேயே தத்துவ செய்திகள் இருக்கின்றன, வீடு பேறு சம்பந்தமான செய்திகள் இருக்கின்றன. நான் மயிலம் கல்லூரியில படிக்கிற பொழுது எங்கள் பேராசிரியர் ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க. துரை கார்த்திகேயன் சொல்லிட்டு அப்போதைய முதல்வர். அவர் திருக்குறளை ரொம்ப ஆர்வமுடையவர்கள், புலமையுடையவர்கள், ஆழங்கால் பட்டவர்கள். திடீர்னு ஒரு நாள் கேட்கறாங்க. நான் கொஞ்சம் திருக்குறள் கொஞ்சம் ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பன்னு இப்பவும் தான். அப்பவும் படிச்சேன். அப்ப ஒரு கேள்வி கேட்டாங்க. திருக்குறள்ல வீடு பேறு சம்பந்தமான செய்திகள் இருக்கிறதா என்று கேட்டாங்க. உடனே நான் எழுந்து சொன்னேன், யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும், சொர்க்கம் தாண்டி இருக்கிறது வீடு பேர். ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இன்னமும் எனக்கு அது பசுமையா நினைவு இருக்குது. எதுக்கு சொல்றேன், அந்த அறம் பொருள் இன்பம் மட்டும்தான் இருந்தது அந்த காலத்துல. அந்த செய்தி உள்ளடக்கப்பட்டிருந்தது. ஆனா அப்புறம் பிற்காலத்துல என்னாச்சு, 4 பொருளா மாறிச்சு. நன்னூல்ல கேள்விப்படுறோம், அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனேன்னு. அப்ப வீடு பேறு என்கிற ஒன்று தனியாக பிரிக்கப்படக்கூடிய ஒரு நிலை, ஞான நூல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அது விரிவாக பேசப்பட்டதுன்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இப்ப அதுக்கு தேவைப்படுது 3 மட்டும் இருக்கிறதே, 4ஆவதா ஒன்று இல்லையேன்னா அப்ப திருக்குறளுடைய அனெக்ஸ் என்ற ஒரு துணை நூல், ஒரு இணைப்பு நூல் என்று சொல்லும்படியான அளவுக்கு இது இருக்கிறது. இப்ப சிவஞான போதம் என்பது மிகச் சுருக்கமாக இருக்கிறது. சிவஞான சித்தியார் என்பது விரிவாக இருக்கிறது. இது ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக அளவா இருக்கக்கூடியது சிவப்பிரகாசம் என்றாலும் கூட
28 ஆகமங்களையும் கடக்கக்கூடிய ஒரு மரக்கலமாக சிவப்பிரகாசம் இருக்கிறது. பாருங்க, ஆகமம் 28 ஆகமமும் பெரிய கடல். சிவப்பிரகாசம் என்பது அதிலே செல்லக்கூடிய ஒரு கப்பல். அதுக்கு ஒரு மாலுமி தேவை, அதுதான் திருவருட்பயன் என்று ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறோம். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆக கடல், கப்பல், மாலுமி. ஆகமம் 28, அதுக்கு மேல இருக்கிற கப்பல் சிவப்பிரகாசம், திருவருட்பயன். திருவருட்பயனை படிச்சுட்டு தான் சிவப்பிரகாசத்தை படிக்கணுங்கிறது அவருடைய நுண்பொருள், வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி இந்த பொன்னைய சொன்ன மாதிரி திருக்குறள், அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு ஒரு இணை நூலாக, ஒரு நட்பு நூலாக, துணை நூலாக இது விளங்குகிறது. திருவருட்பயன் என்பது திருக்குறளுடைய துணைவன் என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்போ இந்த நூலுக்கான உரைகள் நிறைய வந்திருக்கு. என்ன சிக்கல்னா, ஒரு நூலை சுருக்கமா சொல்லிட்டோம்னா நிறைய உரைகள் தேவைப்படுகிறது. திருக்குறளுக்கு பாத்தீங்கன்னா தருமர், மணக்குடவர், தாமத்தனச்சர், பரிதி, பரிமேல் அழகர், இப்படி எல்லாம் ஏன் 10 நூல்கள் அடிப்படையாக வந்ததுன்னு கேட்டா, சுருக்கமா சொல்லும் போது விதவிதமா பொருள் விரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. உண்மையிலேயே பாஷ்யங்கள்லாம் கூட அப்படித்தான் வந்தது. சங்கரருடைய அத்வைதமாகட்டும், ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதமாகட்டும், மத்துவருடைய துவைதமாகட்டும், சுருக்கமான அந்த வேத கருத்துக்களுக்கு விரிவாக பொருள் உரைக்கிற பொழுது பல விதமா பொருள் கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே நிலைதான் திருக்குறளுக்கும், அதே நிலைதான் திருவருட்பயனுக்கும். பலரும் பல விதமாக கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட சில இடங்கள்ல வேறுபடுகிறார்கள். இப்படி 10க்கும் மேற்பட்ட உரைகள் பாத்தீங்கன்னா, சிந்தனை உரை அடுத்த ஸ்லைட்ல, சிந்தனை உரை, நிரம்ப அழகிய தேசிகர் உரை, அருணை வடிவேலனார் உரை, அப்புறம் வஜ்ரவேலு முதலியார் உரை, சிவபாத சுந்தரனார் உரை, அப்புறம் திருவாவடுதுறை கு வைத்தியநாதன் ஐயா அவருடைய உரை, ஆனந்தராசன் சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவருடைய உரை, வைரா என்பதை போல ரா வைன்னு சொல்லுவாங்க, அவர் ஒரு நண்பர்கள், வையாபுரி பிள்ளை, மன்னிக்கணும், வையாபுரி ஐயா அவருடைய உரை. இப்படி கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய பதிப்பு இது கால அடிப்படை நமக்கு தெளிவாக தெரியவில்லை, அங்கங்க கருத்து வேறுபடுகிறது. ஆனா நான் கால வரிசையை சொல்ல, இதை காட்டிலும் இன்னும் பல உரைகளும் இருக்கின்றன. இன்னும் பாஸ்கரன் ஐயான்னு ஒருத்தர் எழுதிருக்காரு, வையாபுரி முருகேசன் ஒருத்தர் இருக்காங்க, டாக்டர் கோமதி சூரியமூர்த்தி அப்படின்னு ஒரு உரை இருக்கு. நான் கேள்விப்பட்டவர்கள் பல உரைகளை பார்த்திருக்கிறேன், நெட்ல அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வெள்ளை வாரனார் அவர்கள் இந்த நிரம்ப அழகிய தேசிகர் உரையை இன்னும் விரிவாக்கம் செய்து அழகா கொடுத்திருக்காங்க. இப்படி பல உரைகளை நாம் அறிந்து கொள்கிறோம். உரை நூல்கள் நாம் அத்தனையும் படிக்க முடியாட்டியும் ஒவ்வொன்றா படிக்கலாம், பார்க்கலாம். இப்ப நாம இதுல 10 அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்த அதிகாரங்களை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நாம சொல்லுவோம் பதி, பசு, பாசம்னு சொல்லுவோம். கடவுள் இருக்கார், அவர் தான் நமக்கு உடம்ப கொடுத்தார், நாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பதி, பசு, பாசம், இந்த 3 பேரை பற்றிய ஒரு நிலை. இறைவன் அருளே வடிவமானவன், அவனும் திரு, அவனுடைய அடிமைகள் உயிர்கள், நாமும் திரு. அவனுடைய உடைமைதான் இந்த உலகம், என்னதான் ஆணவமாக இருந்தாலும் கூட அதுவும் அவருடைய காலுக்கு கீழே கட்டுப்பட்டு முயலாகனாதான் இருக்குது. இது திரு சார்ந்தது. அப்புறம் இந்த 3 பேரையும் ஒன்று இணைத்து உயிருக்கு ஒரு வாழ்வு தரக்கூடியது அருள். அருளது நிலை அது எப்படி இருக்கும், அது என்ன செய்யும், அது கண்ணுக்கு தெரியாம இருந்தா முடியாது. அருள் உரு நிலை, அது குருவே வடிவமாக வருகிறது, அது அறியும் நெறியை உபதேசிக்கிறது. ஆக அருளது நிலை, அருள் உரு நிலை, அறியும் நெறி, இது அருள் சார்ந்தது. இதை படித்த பிறகு சொல்றோம் இல்லையா, எனை நான் என்பது அறியேன் என்று இருந்த நாம் பிறகு தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்லிடாயோ வெண்ணிலாவே என்று பாடுவதை போல உயிர் தன்னைத்தானே விளங்கி கொள்ளுகிறது. உயிர் விளக்கம். அதுக்கப்புறம் உயிருக்கு ஒரு விளக்கம் கிடைத்து விட்டாலே இன்புறு நிலை தானா வந்தது. இந்த இன்புறு நிலை இந்த உலகத்துல தொடர வேண்டும் என்று சொன்னால் புறக்காரணிகள் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும். பாசி மாதிரி பழையபடி பாசம் படர்ந்து விடக்கூடாது, நம்மை பின்னிழுத்து விடக்கூடாது. அதற்கு 5 எழுத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், குருநாதர் உபதேசித்தபடி. ஆகையினால 5 எழுத்து அருள்நிலை. இப்படி நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும். அவர்கள் சித்தர் என்கிற பெயரிலே இருக்கிறார்கள்.
அவர்கள் அணைந்தோர். அணைந்தோர்னா இறைவனை தன் நெஞ்சத்தால் இணைத்து கொண்டவர்கள், தெய்வத்தோடு இணைந்து விட்டவர்கள். அவர்கள் ஜீவன் மூத்தர்கள்னு சொல்லுவாங்க. அப்ப அணைந்தோர் தன்மை. அவங்களுக்கு என்ன நோக்கம்னு கேட்டா, அணைந்தோருக்கு என்ன வேலைன்னா, அவங்க என்ன செய்வாங்க, அடடா இந்த ஆத்மா எப்ப முக்தி அடையும், ஐயோ இது இன்னும் விவரம் தெரியாம கிடக்குது அப்படின்னு நமக்காக அலைவாய்வாங்களாம். இப்ப அன்னதானம் பெற்றவர்கள் வயிறார சாப்பிட்டுட்டு கிளம்பி போறாங்க. போகும்போது எதிரில் பசியோட 4 பேர் வர்றதை பார்த்தது இவங்க கை காட்டுறாங்க. அப்பா இந்த வடப்பக்கமா போனீங்கன்னா அங்க ஒருத்தர் அன்னதானம் கொடுத்திருக்காரு, சீக்கிரம் போனா நீயும் சாப்பிடலாம்பா என்று வழிகாட்டுவதை போல அந்த ஜீவன் முத்தர்கள், அடடா நாம் இறைவனுடைய பேரு பெற்று விட்டோம், இன்னும் பக்குவப்படாத ஆன்மாக்கள் எத்தனை இருக்கிற விவரம் தெரியாம வீடு வாசல் மனைவி மக்கள் அது இது நிறைய இப்போ பேராசை கொண்டு திரிகின்றதேன்னு நினைச்சு வருத்தப்படுவாங்களாம். அதாவது சொல்லுவார், கள்ளத்தலைவர் நிலை கருதி அவங்க அருளாகிய வெள்ளத்து அலைவர் மிகன்னு 100வது பாடல் வரும் நமக்கு. அது நமக்கு இப்ப பாடப்பகுதியில் இருந்தாலும் சொல்றேன். ஆக கள்ளத்தலைவர்ல இந்த ஆன்மா தனக்கு சொந்தமில்லாத சொந்தமாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை பார்த்துட்டு இதை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வெள்ளத்து அலைவர் மிக, ஐயோ இது என்னைக்கு பக்குவப்பட போகுதுன்னு நினைப்பாங்க. ஒரு அழகான பழமொழி உண்டு, உலக உபகாரம் ஞானியர் விவகாரம். உலக உபகாரம், இந்த உலகம் நல்லா சுபிட்சமா இருக்கணும்னு நினைக்கிறதா ஞானிகளுடைய நோக்கம். எதற்காக இந்த பாடப்பகுதியெல்லாம்? எல்லா ஆன்மாக்களும் நல்ல நிலையை பெற வேண்டும், பண்பில் மாற்றம் பெற வேண்டும். கல்வி என்றால் நமக்கு தெரியும், நடத்தை மாற்றத்தை தருவதுதான் கல்வி. நாம சைவ சித்தாந்தம் படித்த பிறகு அல்லது படித்துக் கொண்டிருக்கிற நேற்றிலிருந்து நாம் இன்றைக்கு என்ன கற்றுக்கொண்டோம்? 10 செய்திகளை கற்றுக்கொண்டிருக்கலாம், 10 பாடல்களை மனப்பாடம் செய்திருக்கலாம். அது மட்டும் கிடையாது கல்வி. நம் கோபம் குறைந்திருக்கிறதா? நம் அன்பு அதிகரித்திருக்கிறதா? நமக்கு மன்னிக்கும் மனநிலை பிறந்திருக்கிறதா? இதுதான் சைவ சித்தாந்தம் தரக்கூடிய நடத்தை மாற்றம். அதனால வெறும் படிப்பு கிடையாது, அது டிகிரி வந்துடும், அதை விட்டுருங்க. சைவ சித்தாந்தம் என்பது என்னன்னு கேட்டா, நடத்தை மாற்று, நம்முடைய பண்புகளை, தீய பண்புகளை குறைத்து, நீக்க முடியாது, குறைவிலா நிறைவு இறைவன் ஒருத்தன் தான், நம்ம கிட்ட இருக்கத்தான் செய்யும். முடிந்த வரையில நல்ல பண்புகளை வளர்ப்பது. சிவபாத சுந்தரனார் முதலானவர்கள் என்ன சொல்றாங்க, முதல் 5ஐயும் திருவருள் என்றும் பின்னால் இருக்கிற 5ஐயும் பயன் என்றும் பிரித்து வழக்கம் சொல்கிறார். திரு அருள் கூட்டல் பயன் என்றும் கருத்து சொல்வது உண்டு. இப்படியும் ஒரு கருத்து, திரு அருள் பயன் என்பதாகவும் சிந்திக்கலாம். இப்ப நாம முதல் பாடலுக்கு போவோம், காப்பு பாடல். இப்ப திருமுறைகள்ல காப்பு பாடல் கிடையாது, ஆனா சைவ சித்தாந்த நூல்கள் அத்தனையிலையும் காப்பு பாடல் உண்டு. ஏன்னா இது குருமுகமாக கற்பிக்கப்படுவது. நீங்க பாத்தீங்கன்னா தேவார திருமுறைகளை தொகுக்கிறதுக்கு கூட யார் தேவைப்பட்டாரு? திருநாரையூர்ல இருக்கக்கூடிய பொல்லாப்பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிக்கு வழிகாட்டி இருக்கிறார், அங்க ஒரு பொல்லாப்பிள்ளையார் தேவைப்பட்டார். திருவெண்ணைநல்லூர்ல இருந்த பொல்லாப்பிள்ளையார் தான், என்னதான் இவர் பரஞ்சோதி முனிவரிடத்திலிருந்து ஆசியும் அருளும் பெற்றிருந்தாலும் கூட அவருடைய சிந்தனையும் கருத்துக்களும் மேம்படுவதற்கு திருவெண்ணைநல்லூர் இருக்கக்கூடிய பொல்லாப்பிள்ளையார் தான் மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்து அருள் பாலித்திருக்கிறார். ஆக 2 பேருக்குமே, அதாவது தோத்திரம் சிறக்கவும் சாத்திரம் மேலோங்கவும் பொல்லாப்பிள்ளையார் தான் அருள் பாலித்திருக்கிறார். அதனால இவர் ஞானமே வடிவமானவர் விநாயகர். அதனால அவரை வணங்கி விட்டு நாம நூலை தொடங்குவதுதான் முறை. வணங்காவிட்டா என்ன பண்ணுவார், அவருக்கு பேர் விக்ன விநாயகர்னு பேரு. விக்னம்னா இடையூறு, வணங்காம விட்டா விக்னத்தை உண்டாக்குவார். அவங்க அப்பாவா இருந்தாலும் சரி, தேவர்கள் அவரை முறையா வழிபடாதனால அச்சிறுபாக்கம்னு சொல்றாங்க இல்லையா, தேரையே முடிச்சாரு. திரிபுரம் எரிக்க அவங்க அப்பா சென்ற போது, எனக்கு நீங்க பொறுப்பை கொடுத்துட்டு தலைமைன்னு கண்ணபதினு பொறுப்பை கொடுத்துட்டு வணங்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு நீங்களே வணங்காம போட்டா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அங்க இருக்கு இல்லையா அந்த செயலுக்கு. அந்த மாதிரி வணங்கினால் விக்னத்தை போக்குவார், வணங்காவிட்டால் விக்னத்தை ஆக்குவார், வணங்கினால் விக்னத்தை போக்குவார். அது மட்டும் கிடையாது, அவர் விக்னமா இருந்தாலும் பலன் தருவார். மற்ற மூர்த்தங்களை விட மற்ற மூர்த்தங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தா பெண்ணப்பட்ட எடுத்தாப்பால வச்சிடணும். விநாயகருக்கு அது கணக்கு இல்லை. உங்களுக்கே தெரியும், வெள்ளத்தால ஒரு பிள்ளையார் பிடிச்சி அவர்லயே நம்ம வெள்ளத்தை விட்டு அவருக்கு நாம நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லைங்களா. அதனால அவர் விக்ன விநாயகர். சரி, நம்முடைய இந்த பாடல், நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலை ஞானம் கற்கும் சரக்கன்று கான், நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலை ஞானம் கற்கும் சரக்கன்று கான். அழகா எளிமையா புரியுது.
நல்ல கொஞ்சர கன்று. கொஞ்சரம்னா யானை. கன்று அப்பா ஒரு யானை, அம்மா ஒரு யானை. இந்த ரெண்டு பேரும் தான் உத்து பார்த்தாங்க பிரணவத்தை. வியஷ்டி சமஷ்டின்னு சொல்லுவாங்க. அகர உகர மகர வடிவமாக இருக்கக்கூடிய பிரணவ பொருளாக இவர் உருவானார். சித்திரக்கூடத்தில் அவர்கள் இருவரும் யானை இரண்டை உற்று நோக்கிய போது பிறந்த குழந்தை. இது என்ன? நல் குஞ்சரம். யானைனாலே தொல்லை கொடுக்கும், அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும்வாரு நாலடியார்ல. ஆனா இந்த யானை என்ன பண்ணும்? நன்மை தரும். நன்மைனா முத்தி. மனுஷனுக்கு எது நன்மை? நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. நன்னெறினா என்ன? முத்தி. அப்ப நன்மை எது உயிருக்கு? முத்தி. முத்தியை தரக்கூடியவர் யாருன்னு கேட்டா நம்ம இவர் தான். நல் கொஞ்சர கன்று நன்னின். கன்றுன்னா இளமை. இளமைனா என்னது? என்றைக்கும் இளமை உடையது. அப்ப ஆதியற்றது, அந்தமற்றது. அப்ப தானா தோன்றியது. அப்ப சுயம்பு. அப்ப பொருளா பிள்ளையார். கிட்டத்தட்ட அந்த அர்த்தம் வந்துருது பாருங்க. யாரும் சொல்லல, படிக்க படிக்க நமக்கு தோணுது. நற்குஞ்சர கன்று நன்னில். அந்த பெருமானை கன்றை நன்னில் நாம் நாடி செல்வோம் என்று சொன்னால், நன்னுதலுக்கு பல உரையாசிரியர் பல பொருள் சொல்றாங்க. அகராதியும் அப்படித்தான் சொல்றாங்க. நாம் தேடி சென்றால், நாம் அணுகினால், நாம் சிந்தித்தால், பல பொருள் சொல்றாங்க. எண்ணம், சொல், செயல் எல்லாத்துக்கும் பொருந்தும். கலை ஞானம் கற்கும் சரக்கன்று கான். கலை ஞானம். கலை என்றாலே நூலுன்னு அர்த்தம். வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், உபநிடதம் சொல்றோம் பாருங்க, திருமுறை, எல்லாமே கலைன்னு அர்த்தம். படிக்கக்கூடிய படிப்பு போங்கலாம் முழுக்க. படிப்பு. படிப்பால் வரக்கூடிய ஞானம். கற்கும் சரக்கன்று கான். இது கற்கக்கூடிய சரக்கு கிடையாது. கற்கும் இம்மு போட்டுக்கணும், சரக்கு அன்றுன்னு குறிச்சுக்கணும். இது படித்து வர வேண்டிய படிப்பு இல்லை, தானாக வரும். விநாயக பெருமானை வணங்கினால் எப்படி நம்பியாண்டார் நம்பிக்கை எல்லா கல்வியும் தானாக வைத்ததோ, வள்ளற் பெருமான் திருத்தணி முருகப்பெருமான கண்ணாடியில பார்த்து வழிபட்டார்னு சொல்லுவாங்க, மாடியில் அமர்ந்திருந்து, அவருக்கு எப்படி எல்லா கல்வியும் வாய்த்ததோ அப்படி அவங்க ரெண்டு பேருமே ஒரு உதாரணம் நமக்கு முன்னோடிக்கிறது. ஆக கற்கும் சரக்கன்று கான். கானுக்கு அர்த்தம் கிடையாது. கான் என்றால் அது முன்னிலை அசைன்னு சொல்லுவாங்க. அசைநிலை விட்டுருங்க. தபாருன்னு சொல்றோம் இல்லைங்களா? தபாரு நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி பேசும்போது அது மாதிரி கான், அதுக்கு அர்த்தம் இல்லை. சில பேர் காண்பாயாகன்னு உரை எழுதுவாங்க, விடுங்க. கற்கும் சரக்கு அன்று கான். அந்த சரக்கு, சரக்குன்னா பொருள். சரக்குன்னா என்ன சொல்லுவோம்? வணிக பொருள் சரக்குன்னு சொல்றது மரபு. அப்ப குருநாதர் இடத்துல கூட இந்த சரக்கை வாங்குறது சிரமம் தான். வணக்கம் போட்டுதான் வாங்கணும், பணிந்து நின்றாதான் கொடுப்பாரு இல்லையா? உடையார் முன் இல்லார்வோடு எக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அதனால அந்த சரக்கு. இதுக்கு பதிலா இன்னும் வேற வார்த்தைகள் உண்டு. திரவியம்னு ஒரு வார்த்தை உண்டு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. சரக்கு, அந்த வார்த்தையை பாருங்க எப்படி எல்லாம் நமக்கு அமைந்திருக்குதுன்னு. அது ஒரு புதிய சொல்லாட்சியாக நமக்கு தென்படுகிறது. ஆக வருந்தி கற்றால்தான். இந்த பழமொழி கூட பாருங்க, செட்டியார் முடுக்கா சரக்கு முடுக்கா அப்படிம்பாங்க. அந்த சரக்கு என்ற சொல்லு இன்னைக்கும் வழக்கத்துல இருக்குது. அந்த சரக்குன்றத பண்டம்னு சொல்றாங்க. பண்டம்னா பொருள். பண்டத்தை ஏற்றி செல்லுகிற காரணத்தினால பண்டின்னு ஒரு பேர் உண்டு. எது? பண்டிக்கு பண்டின்னு பேர் உண்டு. சரக்கை வயிற்றுல கொண்டு, சரக்குன்னா இங்க பொருள், உணவாகிய பண்டத்தை வயிற்றுல கொண்டிருக்கிறதுனால பண்டின்னு வயிற்றுக்கு கூட ஒரு பேர் உண்டு. இப்படி அந்த சரக்குன்ற சொல்லு இன்னும் நிறைய பொருள் நமக்கு எதையோ ஞாபகப்படுத்துது. அதிமதுர கவிராயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லாரும் புகழ்ந்தாங்க. ஒண்ணும் தெரியாதால ஏன் அம்மா புகழ்றீன்னு காலமேக புலவர் பாடுவார். அதிமதுரம் என்றே அகிலம் அறிய துதி மதுரமாய் சொல்லும் பொதுமை என்ன, ஏன் ரொம்ப புகழ்ந்து கிடக்குறீங்க? காட்டு சரக்கு, அது காட்டுல கிடக்கிற சரக்கு. உலகில் காரமில்லா சரக்கு, தனிப்பட்ட குணம் அதுக்கு கிடையாது. கூட்டு சரக்கு, அதனை கூறு, அதோட வேற பொருளை கலந்தாதான் ஏன் அது உரைப்பா இருக்கும் என்று சொல்லி சரக்கு சரக்குன்னு அந்த சொல்லாட்சியை கையாளுவார். ஆக அந்த சரக்குன்றது நமக்கு ஒரு புதிய சொல்லாக இருக்கிறது. பண்டம் கேள்விப்பட்டிருப்போம். தெளிவை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்ட்டு. ஆக கன்று, இது யானை கன்று, இது நல்ல யானை கன்று. இதை நாம் வணங்கினால் கலை ஞானம். இது உடனே எனக்கு பெரிய புராணத்தை ஞாபகப்படுத்துது. ஞான சம்பந்தனுடைய பிறப்பு, அதுக்கப்புறம் அவர் ஞானப்பால் அருந்தியது, இதை பற்றியெல்லாம் வர்ணிக்கக்கூடிய பகுதி வருகிற போது ஞானப்பாலை அறிந்தது அவர் நிலைமை என்ன ஆச்சுன்னு சொல்லுவார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவம் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலை ஞானம் உணர்வெறிய மெஞ்ஞானம்
தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தாரன் நிலையில். ரெண்டு ஞானத்தை சொல்றார். ஓமையில்லாத கலைஞானம், அதே வார்த்தை இங்க போட்டிருக்காரு பாருங்க. தோத்திரத்துல என்ன இருக்கோ அதையே அப்படியே கலைஞானத்தை இவர் எழுதியிருக்கார் பாருங்க. உணர்வறிய மெஞ்ஞானம். அப்ப ஓமையிலா கலைஞானம் என்பது நூலறிவு, படித்து அறிவது. உணர்வறிய மெஞ்ஞானம் என்பது அதனுடைய பக்குவத்துல வரக்கூடிய வாலறிவு, என்ன சொல்லலாம், அனுபவ அறிவு அல்லது அருள் அனுபவம். இப்ப சிவபெருமானுடைய திருவடிகளை சிந்திக்க சிந்திக்க சிந்திக்கதான் இது ரெண்டும் கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல சகலாகம பண்டிதரை பத்தி கேள்விப்பட்டோம். அவர் எல்லாம் படித்தது, அவருக்கு என்ன கிடைச்சது? கலைஞானம் கிடைத்தது. ஆனால் எது கிடைக்கல? மெஞ்ஞானம் கிடைக்கவில்லை. மெய்கண்டாரை பார்த்துட்டு ஆணவத்தின் அடையாளம் என்ன, வடிவம் என்னன்னு கேட்க அவர் நீர்தான கையை காட்ட உடனே அவருக்கு அந்த ஞானம் கிடைத்தது, மெஞ்ஞானம் கிடைத்ததுன்னு பார்க்கணும். அப்ப கலைஞானமும் வேணும். கலைஞானங்கிறது நாம சேர்த்து வைக்கிற கற்பூர குவியல். குருநாதருடைய பார்வை, அந்த தீட்சை, அது பார்வையோ ஸ்பரிசமோ உபதேசமோ ஏதோ ஒண்ணு, அது தொட்டதும் பட்டதும் உடனே இந்த கற்பூர குவியல் அந்த ஞானத்தை பட்டதும் ஜெக ஜோதியா எரிய ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி பளிரிடுகிறது. அந்த மாதிரி நூலறிவு நமக்கு வேணும். அதன் பிறகு நுண்ணறிவு பாக்கி. ஔவையார் சொல்லுவாங்க, நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. ஔவையார் சொல்றது. காரைக்கால் அம்மையார் கேட்ட அவங்க என்ன சொல்றாங்க? நூலறிவு பேசி நுழைவில்லாதார் திரிக, நீல மணிமடற்றான் நீர்மையே மேல் உழந்தது. நம்ம அதை காப்பு பருவத்திலேயே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீல மணிமடற்றானுடைய பெருமைதாயா சிறந்ததுன்றாங்க. இப்ப பொதுவாகவே ஒரு வகுப்பறையில் 40 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா 4 மாணவர்கள் அதி புத்திசாலியா இருக்கிறாங்க. சொல்றதுக்கு முன்ன விளக்கம் கொடுக்குறாங்க அந்த பிள்ளைங்க. 4 பேர் என்ன சொன்னாலும் ஒன்னும் விளங்கலன்றாங்க. மீதி பேரு 4 தடவை சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன காரணம்? இதுக்கு நாம வச்சிருக்கிற பேரு என்ன? ஐக்யூ, நுண்ணறிவு திறன் சொல்றீங்க. அந்த நுண்ணறிவு திறன் எப்படி வந்து திடீர்னு ஏன் இந்த 40 பேர் 4 பேருக்கு மட்டும் ஏன் வந்தது என்று கேட்டார். உண்மையாகவே யோசித்து பாருங்க. திருவள்ளுவர் சொல்ற மாதிரி ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா பிடித்து. அந்த 4 பிள்ளைங்க ஏற்கனவே பல சுற்று படித்து 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 பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். அந்த ஜென்மத்துல அவங்க சேர்த்து வச்ச ஜிக்கு இந்த ஜென்மத்துல ஐக்குவா வந்திருக்கு. சரிதானா? இருக்கலாம். அது மருத்துவர் தான் உறுதியா சொல்லணும். இல்ல நாம யூகிச்சு புரிஞ்சுக்கலாம். நிறைய படிச்சோம்னா இந்த பிறவில அது ஜிகேவா இருந்தாலும் அடுத்த பிறவிக்கு, அல்லது நம்ம பரம்பரைக்கு கூட பாருங்க, அப்பா நிறைய படிச்சிருந்தா அந்த பிள்ளைக்கு தானாவே இந்த குலவித்தை கல்லாமல் பாகம் படும் அப்படின்னு பாடம் புரியுது. அதுவும் அந்த வம்சம், அதாவது அடுத்த பிறவின் மட்டும் கிடையாது, இந்த பிறவிலே அடுத்த மரபும் அப்படி தொடர்கிறது. ஆகையினால அந்த கல்வி எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதனால கலை ஞானம் என்பது இங்க நம்ம இப்படி வச்சுக்கலாம், கலையும் ஞானமும் வச்சுக்கோமா. இந்த கல்வி வந்து சாதாரண கல்வி கிடையாது. நாம நினைக்கிறோமே, நாம படிச்சா கூட மறந்துடும். ஆனா பெருமான் உபதேசம் பண்ணா மறக்காது. வள்ளலார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்களாம். தொழுவூர் வேளாயுத முதலியாரெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க இவர் என்னத்தை படிச்சாரு, சங்க இலக்கியம் இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு 10-15 சங்க இலக்கிய பாடல்களை கொண்டு போய் கொடுத்தாங்களாம். தள்ளி பார்த்துட்டு அதை 3 கவிதை எடுத்து பூணு ஊதிக்கீழே போட்டாராம். அந்த 3ம் இவர்கள் செயற்கையாக செய்தவை. யோசிச்சு பாருங்க. அவரு அந்த 15 பாட்டுல இந்த 3 பாட்டு தரம் இல்ல, இது பிற்காலத்திய பாட்டுன்னு சொல்றாருன்னா, அடே எப்ப அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு! இதை திருமுருகாற்றுப்படையில இதுக்கான விளக்கத்தை பார்க்கிறோம். கற்றோர் அறியா அறிவினர் கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர். நல்ல கவனிங்க. கற்றோரால் புரிந்து கொள்ள முடியாத அறிவு இறைவனால் தரப்படுகிற அறிவு. கற்றோருக்கெல்லாம் இவங்கதான் வரம்பு, எல்லை. அப்படி இருக்கக்கூடியவர்கள்னு சொல்றாங்க. அதனால அந்த சாஸ்திர இப்ப கலையும் ஞானமும் வச்சுக்கோமா. கலை ஞானத்தை, கலை என்பது நூலறிவு, ஞானம் என்பது வாலறிவு. அப்ப ரெண்டுமே, அதாவது விநாயக பெருமானுடைய திருவடின்னு சொல்லுவாங்க, அபரஞானம் பரஞானம் ரெண்டையும் அருளக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா கலையும் ஞானமும் கற்கும் சரக்கன்று ஒரு வருடத்திலே தேடி வருந்தி சென்று. இப்ப ராமானுஜர் எத்தனை தடவை தன்னுடைய குருநாதர் இடத்துல அந்த உபதேசம் கேட்க திரும்ப 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 நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அது மாதிரி வருந்தி கற்றல் என்பது எல்லா கல்வியிலையும் உண்டு. அது ஞான கல்வி வருந்தி கற்றால் தான் கிடைக்கும். கற்கும் சரக்கன்று சிரமம் இல்லாம வாய்க்கும்னு சொல்றாரு. அவ்வளவுதான். நீங்க படிச்சா ஒரு தடவை படிச்சாலே புரியுங்க, நீங்க ஒண்ணும் சிரமப்படாத, படிக்காமலே கூட புரியும் பக்குவம் இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த பாட்டு. இதுல இன்னொரு அர்த்தமும் பண்ணலாம்.
நற்குஞ்சர கன்றை நன்னில் என்பதற்கு பதிலாக நற்குஞ்சர கன்று நன்னில், அது நம்மை நெருங்கி வந்து அருள்பாலித்தால் தான். மாணிக்க வாசகர் சிவபுராணத்துல சொல்வார் இல்லைங்களா, அவன் அருளாளே அவன் தாள் வணங்கி, அவன் வந்து கொடுத்ததான். நாம எவ்வளவு முயற்சி செய்தாலும் பெருமான் நம்ம பக்குவத்தை கண்டு அவன் இறங்கி வந்த, அவன் நம்ம கிட்ட வந்தாதான். நாம அவன் கிட்ட போறது மட்டும் முக்கியம் கிடையாது. இப்ப திருப்பதிக்கு போறதும் நாம எவ்வளவு ப்ரோக்ராம் போடுவாங்க சில பேர். கடைசி நேரத்துல ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை எல்லாம் ஏற்பாடு பண்ணி நின்று போயிடும். சில பேர் சும்மா சுத்திக்கிட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தா ஒரு வேன் ஒண்ணு வரும். அவன் யாரானா அந்த வேன்ல போறவன் இவன் மச்சானுக்கு ஒண்ணு விட்டு சகலம்பான். கேட்டான், ஏடானா ஒரு ஆள் குறையுதுங்க வாங்கன்னு இவர் அழைச்சிட்டு போவான். எங்க கடைக்கு போயிருந்தவரை, வாங்க எல்லாம் போன் பண்ணி சொல்லிக்கலாம், கிளம்புங்க வாங்க போலாம். அப்ப என்ன சொல்லுவோம், திருப்பதி பெருமாள் பாருங்க என்னை அழைச்சிட்டாரு, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. நிறைய இது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். அதனால நாம முடிவு எடுக்கிறத விட அவன் முடிவு எடுக்கிறான். அதனால நற்குஞ்சர கன்று நம்மை நன்னில் எப்ப நன்னோம், நாம அவனை நோக்கி 6 அடி எடுத்து வச்சா போதும், அவன் நம்மை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பான். அப்ப நம்முடைய முயற்சியும் வேண்டும். அதாவது யத்தனம், பிரயத்தனம், தெய்வ யத்தனம். சாதாரணமா படிக்கிறது முயற்சி, கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சோம்னா பெரும் முயற்சி, அதை பார்த்துட்டு தெய்வமே இறங்கி வரும். அதான் தெய்வ யத்தனம், தெய்வத்தினுடைய முயற்சி. ஆக மிகச்சிறந்த பாடலாக இது விளங்குகிறது. நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்றுக்கான். இதுல ஒரு மடக்கு அணின்னு சொல்லுவாங்க. மடங்கி மடங்கி ஒரு பாருங்க கொஞ்சர அப்படின்ற சொல்லாட்சி, நல்ல அழகான சொல்லாட்சி. அடுத்தது முதல் பாடலுக்கு போறோம். பதி முது நிலை. இதுல பதின்னா யாரு? பதின்னா தலைவன். பதியினுடைய இலக்கணத்தை முதல் பாடல் சொல்லுகிறது. பதின்னா தலைவன் அல்லது காப்பவன் இல்லைங்களா? ஒரு பொருளை பதினா ஒரு நகரத்துக்கு கூட பதின்னு பேர் உண்டு. அதை காப்பாற்றுபவன் எவனோ, தலைவன்னா யாரு? இது கேப்டன் சொல்றாங்க பாருங்க, எல்லாரையும் காப்பாத்திட்டு கடைசியில் இருக்கிறவன் அவன் தான் தலைவன் அப்படின்றாங்க பாருங்க. அது மாதிரி பதி தலைவன், அவன் வந்து காப்பவன். எப்படி காப்பாத்துறான்? இறைவனுக்கு வந்து தன் நிலையில் இருந்தா சிவம், உயிர்களுக்காக இறங்கி வருகிற பொழுது சக்தி, 5 செய்கிற பொழுது பதி. பேர் வச்சிருக்காங்க பாருங்க, 5 செய்கிற பொழுது பதி. இது என்ன 5 தொழில்? சைவ சித்தாந்தம் படிக்க வர்றதுக்கு முன்னால நமக்கு தெரிஞ்சது 3 தொழில் கேள்விப்பட்டது. இப்ப 5 தொழில் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். படைத்தல் தெரியும், பிரம்மா படைக்கிறார். காத்தல், திருமால் காக்கிறார். அழித்தல் அல்லது ஒடுக்குதல் ருத்ரன் செய்கிறார். இதுதான் நாம கேள்விப்பட்டிருக்கிற செய்தி. அதுக்கப்புறம் என்னங்க 2 மறைத்தல் அருளல்னு கேட்டா, இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் இது 3ம் சடப்பொருள் சார்ந்தது. உலகத்தையும் உடம்பையும் படைக்கிறது, காப்பாத்துறது, ஒடுக்கிறது. ஆனால் மீதி 2 சொல்றோம் பாருங்க, இது வந்து உயிர் சார்ந்தது, மறைத்தலும் அருளலும். மறைத்தல் என்று சொன்னால் பக்குவம் வருகிற வரையில் இறைவன் நம்ம கூடவே தான் இருக்கிற, வேற எங்கேயும் போயிடல அவன். ஏன்னா தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பானா, அப்ப நம்ம உடம்புல இருக்க மாட்டானா? அவன் அங்கேயும் தான் இருக்கிறான். உள்ள அறிவுக்கு அறிவா பெருமான் இருக்கிறான். ஆனா என்ன பண்றான்? கம்முன்னு இருக்கிறான், வாயே திறக்கிறது கிடையாது, அமைதியா இருக்க. என்ன நடக்குதோ பார்ப்போம். இவன் தன் வினைக்கு உரியதை அனுபவித்தாக வேண்டும் என்று பொறுமையாக இருக்கிறான். நாம இழுத்த வழிக்கெல்லாம் வரான். ஆனால் நமக்கு பக்குவம் வருகிற பொழுது அவன் அருள் செய்கிறான். அது அருளல். எப்படின்னா, ஒரு குழந்தை அம்மா விளக்கேத்துறாங்க, இந்த 3 வயசு குழந்தை பார்க்கும், நானும் போய் தீப்பெட்டியை கிழிச்சு விளக்கேத்துறேன் அப்படின்னா அம்மா அனுமதிப்பாங்களா? ஏன்னா குழந்தை கையில சுட்டுக்கும் நெருப்பால. குழந்தைக்கும் ஆபத்து, சுற்றி இருக்கிற பொருளுக்கும் ஆபத்து, வேண்டாம். அம்மா காய்கறி நறுக்குவாங்க, குழந்தை பார்க்கும், நானும் அறிவாமணி எடுத்து காய்கறி நறுக்கிறேன்னு போகும். குழந்தைக்கும் ஆபத்து, எல்லாத்துக்கும் ஆபத்து. அறிவாமணி தூக்கி மேல வச்சிருவாங்க. ஆனால் அதே குழந்தை ஒரு 15 வயது பக்குவமுற்ற ஒரு நிலை வருகிற பொழுது அம்மாவே சொல்றாங்க, அங்க என்ன வேடிக்கை பார்க்கிற, போய் விளக்கேத்து, அங்க என்ன கூட வந்து காய்கறி நறுக்கு. யாரு? அதே அம்மா. நேற்றுக்கு தீப்பெட்டியையும் அறிவாள்மனையும் எடுத்து மறைத்து வைத்த அதே தாய் இந்த குழந்தைக்கு பக்குவம் வருகிற பொழுது அந்த பொருட்களை ஒப்படைத்து இதை செய்ய என்று சொல்வதை போலத்தான் இந்த மறைத்தலும் அருளலும். பக்குவம் வருகிறவர்கள் அமைதியா இருக்கிறது, யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், விழுப்புரம் பகுதியில ஒருத்தர் நிக்கிறாரு.
கண்ணு பார்வை முடியாதவர், எனக்கு எதனா ஒரு கோல் இருந்தா பரவாயில்லை, ஏதோ சுந்தரர் கோல் கேட்டாரு அந்த மாதிரி. சரின்னு ஒரு கோலை கொண்டு போய் நாம கொடுக்குறோம்னா கோல் வச்சு கொடுக்குறோம், வாங்கிக்கிட்டாரு. நான் இந்த மாதிரி, ஐயா எங்க போறீங்க, நான் உங்களை பேருந்துல ஏற்றி விடுறேன், நான் வந்து சேலம் போகணும், என்ன இடத்துல ஒரு மருத்துவமனைக்குன்றார். உடனே ஐயா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு சென்னையில, இதை விட நல்லா சிறப்பா பார்ப்பாங்க அப்படின்னா, எனக்கு உடம்பு முடியல, ஒரு உதவி செய்த, கோல் கேட்டா நீ கோலை மட்டும் கொடு, உங்ககிட்ட நான் உபதேசம் கேட்கல, எங்க போறதுன்னு எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. யாரு? அந்த பார்வையற்றவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. அதே நிலைமைதான் நமக்கும். ஆண்டவனே சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஏன்னா கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே, இதை செய்யாதுன்னு சொல்லுவாங்க, வீட்டுல கேட்போமா? செய்வேன். ஏன்னா நம்ம அறிவை மறைக்கும். விநாசகாலே விபரீத புத்தி. சரி போகட்டும். எதுக்கு சொல்றேன், நான் இதை செய்வேன்னு ஒரு பிடிவாதம் நமக்கு, அந்த மாதிரி அந்த மறைப்பு, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு, சொல்லி பிரயோஜனம் இல்லை கம்முன்னு இருப்பாரு. அதுக்கு பேரு மறைத்தல் சக்தி அல்லது திரோதான சக்தி. திரோதானம்னா மறைத்திருக்கிறது, அதாவது உண்மையை புலப்படுத்தாமல் இருக்கிறது. அது மறைக்கல, ஆனா பார்க்கவும் அது வழிகாட்டல, அப்படி வச்சுக்கோமே. அதுவா மறைக்கல, அது நினைச்சா உதவி செய்யலாம், ஆனா பக்குவம் வரட்டும்னு அது காத்துக்கிட்டு இருக்கு. அதனால மறைத்தல் அருள், அது இறைவனுடைய செயல். அஞ்சு செயலை செய்யக்கூடியவன் இறைவன். ஏன் 5 செயல்? எதுக்காக நாம பிறந்தோம்? முதல்ல கொஞ்சம் அடிப்படை செய்தி தெரிஞ்சுக்கிட்டா பாட்டு ஒரு 2 நிமிஷம் அது முடிஞ்சிடும். ஏன் நாம பிறந்தோம்னு பாத்தீங்கன்னா, ஆணவத்தோடு இந்த உடல் பிறந்த காலத்துல இருந்து ஒன்னா இருக்குது. செம்புல களிம்பு இருக்கிற மாதிரின்றாங்க. உடம்பு நெல்லு முளைக்கிற பொழுதே எப்படி அரிசியோடு சேர்ந்து மேல உமிய தவிடு எல்லாம் இருக்கிற மாதிரி சேர்ந்த மாதிரியே இருக்குது. அதை பிரிச்சு ஆகணும். ஆக இது உயிரோடு சேர்ந்து இருக்கிறது. இதை எப்படி நீக்கிறதுன்னு பார்த்தா, அது ஒரு சடப்பொருள். உயிர் என்பது சித்து பொருள். சித்து பொருளோடு சடப்பொருள் சேர்ந்து இருக்கிறது. சடப்பொருளை வந்து எப்ப அதை தேய வைக்க முடியும்னு கேட்டா, எப்போ ஒரு சடப்பொருளை தொடர்ந்து பயன்படுத்துகிறோமோ அப்ப அந்த சடப்பொருள் தேயும். யோசிச்சு பாருங்க. ஒரு ரப்பர் வாங்குறோம், அழிக்க 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 தேயுது. ஒரு 2 வீலர் அல்லது 4 வீலர் வாங்குறோம், அதனுடைய சக்கரம் இருக்கு பாருங்க, ரப்பரான சக்கரம், அது பயன்படுத்த பயன்படுத்த என்ன ஆகுது, தேயுது. தேய்மானம் 10 வருஷம் 15 வருஷம் தேய்மானம் கொடுக்குது இல்லைங்களா? அப்புறம் வேற அந்த டயர் தேஞ்சு போகுது இல்லையா? இப்ப கூட யோசிச்சு பாருங்க. 25 வயசுல பயங்கரமா ஒருத்தன் கோவப்படுவான், ஆனா 55 வயசுல 65 வயசுல அந்த சம்பவத்துக்கு அதே கோவப்பட மாட்டான். சரிப்போ எதை தெரியாம செஞ்சுட்டு இருப்பான். அப்ப அந்த மன்னிக்கிற பக்கம் வருது. ஒரு பிறவியிலேயே இத்தனை வயசுல இவ்வளவு பக்குவம் வருதுன்னா, பல பிறவி எடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும், பக்குவம் நிறைய வரணும். ஆகையினால்தான் இந்த பக்குவம் வருகிற வரையில மீண்டும் 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 இறைவன் பிறப்பை கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது துணி நெய்யும் போதே ஒரு அழுக்கு பட்டுடுது, அந்த அழுக்கை நீக்குவதற்காக சோப்பு ஓர்மன்ங்கிற கூடுதல் அழுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்பதான் எல்லா அழுக்கும் போகும். துணியில இருந்து அழுக்கு போயிடுதுங்க, சோப்பு கட்டி தேங்கி நின்று போச்சுங்க கூடாது, அதுவும் அழுக்கு தான். அதனால இறைவன் என்ன பண்ணுவாரு, ஆணவம் என்கிற அழுக்கை போக்குவதற்காக இந்த மாயை கண்மத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு உடம்புங்கிற அழுக்கு கொடுக்குறாரு. அப்ப பிறவி வந்து வரமா சாபமா என்று கேட்டால் வரம்தான். ஆனால் அதே நேரத்துல நாம என்ன பண்றோம், ஒவ்வொரு பிறவியிலையும் மீண்டும் 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 நிறைய வினைகளை செய்துகிட்டே இருந்தா பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம என்ன பண்ணோம், ஆணவம் குறையும்படியான அளவுக்கு செயல்களை செய்யணும். ஆனா நாம என்ன பண்றோம், ஆணவம் குறையில, நமக்கு இருக்க அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆகும், எப்ப இந்த பிறவி ஓயும்? அதாவது ஒருத்தன் நெல்லு விளைச்சலுக்கு போனோம்னா உலகியல்ல பாத்தீங்கன்னா மழை இல்லாம சாவியா போறதும்பாங்க, மழை பெஞ்சு வெள்ளத்துல பாழா போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம செய்கிற நல்வினை தீவனை இருக்குது பாருங்க, இது எக்காலத்துல அழியவே அழியாது, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த வினை முழுவதும் ஓயும் வரையில நாம் பிறந்துகிட்டே இருக்கணும். எப்ப இதுக்கு முடிவு வரும்? வினை எப்ப ஓயறது? வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் திணை போதளவும் நில்லாது கண்டாய், பட்டணத்தார் பாடுறார். எப்ப இது வந்து ஓயறது? அதனால இவ்வளவு வினையும் ஓயணும்னு சொன்னா வினைகள் குறையணும். நல்வினையும் சரி தீவனையும் சரி ரெண்டும் இருக்கக்கூடாது. அது எப்படிங்க ஒரு மனுஷனா பிறந்தவன் செய்யாம இருக்க முடியும்னு கேட்டா, இறைவனை நினைச்சீங்கன்னா அந்த செயலினுடைய பாவ புண்ணியம் நம்மளை அணுகாது. அப்படி ஒரு பக்குவம் வரணும். சித்தம் சிவமானால் செய்தன தவமாகும், சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும், மாணிக்கவாசகர் திருவாசகத்துல பாடுறார். அப்படி ஒரு பக்குவம் வரணும். சரி, இப்படி 5 இறைவன் செய்கிறார். அந்த இறைவன் என்ன செய்கிறார், எங்கே இருக்கு? அவர் தான் பதி. அவரை பத்தி கேள்வி கேட்கிற பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எங்கே இருக்கிறார்னு கேட்டா, அவர் உலகம் முழுக்க இருக்கிறாருப்பா. அதுக்கு ஒரு ஓமை சொல்லுங்க. தெரிந்ததை
உடனே சொல்லிடலாம். தெரியாது, தெரிந்ததை கொண்டு சொல்லணும். காட்டு பசு எப்படிதான் இருக்கும்னா நாட்டில் இருக்கிற பசு மாதிரி தாங்க இருக்கும். போலும் ஆமா என்பார் பேராசிரியர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதும்போது. அகர உயிர் போல் இறை நிற்கும். அகர உயிர் இருக்குது பாருங்க. அகரம்னாலே வாயை திறக்கிறது. என்றால் வாயை திறக்குது. அங்காப்புடைய இலக்கணம். வாயை திறக்காம எந்த எழுத்தையாவது சொல்ல முடியுமா? எதையும் சொல்ல முடியாது. உயிர் எழுத்தையும் சொல்ல முடியாது, மெய் எழுத்தையும் சொல்ல முடியாது. எல்லா எழுத்துக்கும் முதல்ல ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கிறதும் அகரம் தான். அப்ப அகர உயிர் போல் இறை நிற்கும். அதுக்கு ரெண்டு அர்த்தம் பண்ணலாம். ஒண்ணு, எப்படி அகரமானது எல்லா அந்த 30 எழுத்து சொல்றோம் பாருங்க, எல்லாத்துக்கும் உயிருக்கும் மெய்யுக்கும் முதல்ல இருக்குதோ அந்த மாதிரி கடவுள் எல்லாத்துக்கும் முதல்ல இருக்கிறார். சரிதானே? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே ஆளா இருக்கார். இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, வாயை திறந்தா ஒழிய எந்த எழுத்தையும் உச்சரிக்க முடியாது. எல்லா எழுத்துக்களோடும் எல்லா உச்சரிப்போடும் நீக்கமற நிறைந்திருப்பது அகரம். அதுபோல இறைவன் எப்படி அது உயிரெழுத்தோடும் மெய்யெழுத்தோடும் இணைந்து இருக்கிறதோ கலந்து இருக்கிறதோ அதே போல இறைவன் உயிர்களோடும் சடப்பொருளோடும் கலந்திருக்கிறார். எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறார், எல்லா சடப்பொருளிடத்திலும் இருக்கிறார். இப்ப பாருங்க, அகர உயிர் போல் இறை நிற்கும். இதுக்கு பேர் வினை ஓமைன்னு சொல்லலாம். இதுவரை உரையாசிரியர் சொல்றது நம்ம இலக்கணம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால ஒப்பிட்டு சொல்ல முடியுது. அகர உயிர் போல் இறை நிற்கும். அகர உயிர் என்பது உவமை, இறை என்பது பொருள், போல என்பது ஓம உருவு. அங்க நிற்கும்னு இருக்குது பாருங்க, அதை நம்ம பொதுத்தன்மையா எடுத்துக்கலாம். நிறைந்து நிற்கும், அதையும் போட்டுங்க, வேணா அப்படி வைக்கணும். நிறைந்து நிற்கும். சரி, இறைவன் எப்படிப்பட்டவன் கேட்டா நிகரில் இறை. கடவுளுக்கு யாரையாவது நிகர் சொல்ல முடியுமா? தனக்கு உவமை இல்லாதான் திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. கடவுளுக்கு யார நிகரா சொல்ல முடியும்? எல்லா சமயமும் அதுதான் சொல்லுது. யாரையும் கடவுளுக்கு நிகரா சொல்லவே முடியாது, சொல்லவே கூடாது. சரி, அப்ப ஏன் அகரத்தை எப்படி சொல்றீங்க? உடனே அடுத்த கேள்வி, அங்க என்ன பண்ணணும்? நிகர்னா 100% இணை கிடையாது. இது சும்மா ஒரு நேரோட்டமா சொல்றது. அகர உயிர் போலன்றது எல்லாத்துக்கும் அகரம் இறைவனுக்கு நிகர்னு சொல்ல முடியாது. அதனாலதான் என்ன பண்றாரு, கூடுதலா 2 வார்த்தையை போட்டாராம். அகரம் என்பது சடம். யோசிச்சு பாத்தீங்கன்னா அகரம் என்பது ஒரு நாத தத்துவம், அது சடம். அதனாலதான் இறைவன் அறிவாகி நிற்கிறான். அங்க பாருங்க வார்த்தைய, அது அறிவற்றது. அகர உயிர் இருக்குது, அது சடம். இவன் அறிவாகி நிற்கிறான். அந்த அகர உயிரிலும் இறைவன் தான் இருக்கிறான். நாத தத்துவத்தையே தோற்றுவித்தவன் இறைவன் தான். நாம 36 தத்துவங்களை படிக்கும்போது தெரிஞ்சுக்குவோம். அங்கேயும் நிற்கிறான். எங்கும் நிறைந்திருக்கும். உயிர் எங்கேயும் நிற்காது. அந்த அகரம் எங்க நிற்கும்? எழுத்துக்களுக்குள்ளதான் இருக்கும். மொழி எழுத்துக்கு வெளியில அகரம் எப்படி நிற்கும்? நிற்காது. அதனால அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரிலிறை நிற்கும் நிறைந்து. ரொம்ப அழகான குரல். அகர உயிர் போல் இறை நிறைந்து நிற்கும். ஒண்ணு, இறைவன் நிகரில்லாத இறைவன், அவன் எங்கும் இருக்கிற இறைவன், அவன் அறிவே வடிவமான இறைவன். நம்ம அறிவு, நாமும் அறிவுள்ள பொருள் தான். பரமாத்மா ஜீவாத்மான்னு பார்த்தா அவரும் அறிவுடையவர், நாமும் அறிவுடையவர்கள். அவர் எப்போதும் விளங்கிய அறிவு. நம்ம அறிவு சொல்லி கொடுத்தாதான் தெரிஞ்சுக்கும். சொல்லி கொடுத்தா கூட தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, மறந்து போய்விடும். படிப்படியே தான் கத்துக்கும். ஏன்னா நம்ம அறிவுக்கு அவ்வளவு ஆற்றல் கிடையாது. நாம ஆணவத்தால் கட்டப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு இதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். எது? இந்த ஆணவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறப்ப நாம என்ன ஆகும்? அப்பாடான ஒரு ரிலாக்ஸ் ஆகும். அப்ப நமக்கு உலகமே நாம தெரிவோம். திருமுருகாற்றுப்படையில் இந்த வார்த்தை வருது, நான் சொல்லல. உலகம் முழுவதும் நீயாகி தோன்றன்னு அங்க சொல்றாரு. உலகம் முழுவதும் நீயே தெரிகிறன்னு. அப்ப நாம என்ன, உலகம் முழுக்க வியாபகம் ஆயிடுவோம். அப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கும் இந்த சித்தர்கள்லாம் சொல்றாங்களே, காலம் கடந்து இடம் கடந்து எல்லாம் தெரியும். இப்ப கூட நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, என்ன நடக்குது நான் இங்க இருந்துகிட்டே சொல்றேன்னு சொல்றாங்க பாருங்க. அது எப்படி சாத்தியம்னா, இறைவன் கொடுத்த ஒரு ஆற்றல். இந்த அட்டமா சித்திகள் மாதிரி ஒரு ஆற்றல். இடம் கடந்து காலம் கடந்து, நாளைக்கு நாளன்னைக்கு நடக்க போறது சொல்றது. சில ஜோசியர்கள்லாம் சொல்றாங்க இடம் கடந்து சொல்றது, அந்த நாட்டுல இந்த நாட்டுல நடக்கணும். நமக்கும் அது சாத்தியப்படும். ஆனால் அது அந்த ஆற்றல் வந்தாலும் கூட அது இறைவனை நோக்கி நம்மளை செலுத்தாது. அது ஒரு பசு ஞானம்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அதை தாண்டி பதிஞானத்தை நாம அடையணும். அதை மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம், நேரம் வரும்போது விரிவா சிந்திக்கலாம். ஆக மீண்டும் வரும். அகர உயிர் போல் இறை நிறைந்து நிற்கும். எல்லா உயிர் எழுத்திலும் மெய்யெழுத்திலும் நடந்திருப்பதோடு இறைவன் நிறைந்திருப்பான். அது மட்டும் கிடையாது, இவன் நிகரில்லாத இறைவன், இவன் எங்கும் இருக்கிற இறைவன், இவன் அறிவே வடிவமான இறைவன். ஆகையினால இந்த இறைவனுடைய செயல் ரொம்ப
அற்புதமானது. திருவள்ளுவரை சொல்றாரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு ஆரம்பிச்சாரு. அவர் சொன்னதுதான், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக. அந்த வார்த்தை பாருங்க, முதலுக்கு ரெண்டு அர்த்தம் மீண்டும் சொல்றேன். முதல் என்றால் ஃபர்ஸ்ட்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு ரூட் அல்லது பேசிக், அடிப்படை. அது இல்லைன்னா எதுவும் கிடையாது. நிறைய தேவாரெல்லாம் கேள்விப்படுவோம். அகர முதல ஆணை அணியா போனோர் ஆணை சம்பந்தர் ஆணத்தின் முன் எழுத்தாய் நின்றார் போலும் அப்பர் அகர முதலின் எழுத்தாகி நின்றார் சுந்தரர் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி. திருப்புகழ் சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான் சுருக்கமா சொல்றேன். இறைவன் எப்படி இருக்கிறான்னா எல்லா பொருள்களிலும் நீக்கமறை நிறைந்திருக்கிறான். அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறான். இதுக்கு என்ன பேருன்னா அத்துவித சம்பந்தம்னு பேரு. இரண்டு பொருள்கள் ஒரு பொருளாக இருக்கும்படியா இருக்கிறது. இந்த காப்பிட்டிகேஷன் பாலம் ஒன்னா கலந்த மாதிரி பெருமான் என்ன பண்றான், கலந்து இருக்கிறான்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு இந்த பாடலை பொறுத்தவரை எங்கும் நிறைந்து இருக்கிறான் நான் சொல்லாதான் வருது. அதனால இது பேரு அத்துவித சம்பந்தம். இரண்டாவதாக உயிர்களுக்கு பெருமான் அருள் பாலிக்கிறான். சரிங்க, கடவுள் எங்கும் இருக்கிறான்னு சொல்லிட்டாரு, நமக்கு அவர் என்னங்க பண்றாரு? அடுத்த கேள்வி மாணவர் கேட்பாங்க இல்லையா, நம்ம ஆளுங்க எடுத்துதான் சந்தேகம். நமக்கு இதனால என்ன பிரயோஜனம் உண்டு? இப்ப கூட சொல்லுவீங்க, சைவ சித்தாந்தம் படிக்கிறீங்களே, உங்க கூட இருக்கிறவங்க கேட்பாங்க, உறவினர்கள் அல்லது வீட்டுல இருக்கு, எப்பா இது படிக்கிறியே, இது பதிய முடியுமா? பேங்க்ல மன்னிக்கணும், இது வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிய முடியுமா? பேங்க்ல வருமானம் வருமா? அதுவா இதுவா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். பொருளாதாரத்துல எதனா பயன் உண்டா என்றெல்லாம் நம்ம விரிவா சிந்திக்கிறோம். உண்மையா பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு, இன்னும் பலவிதமான தேர்வுகள், அறநிலையத்துறை தேர்வு, எல்லாத்துக்கும் நம்ம சைவ சித்தாந்தம் பயன்படும். இது இம்மை பயன். மறுமை பயன் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு நமக்கு ஒரு தெளிவை உண்டாகும். அது ஒரு மிக முக்கியமான செய்தி. என்ன கேட்டா இந்த சர்டிபிகேட்டு இப்ப குழந்தைக்கு வேகமா போட்டியில கலந்துக்கிட்டு ஓடுது. அப்படி ஓடுகிற பொழுது 7ஆவதா ஓடக்கூடிய குழந்தை அப்பா அம்மா கை தட்ட 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 இன்னும் விரைவாக முதலிடத்தை நோக்கி விரைந்து செல்கிறது, அல்லது தன் இலக்கை நோக்கி விரைந்து செல்கிறது. அந்த மாதிரி இந்த சர்டிபிகேட்டு, இந்த பாடத்திட்டம்லாம் என்னன்னு கேட்டா இறைவன் திருவடியை நோக்கி இந்த ஆத்மா ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த சர்டிபிகேட், இந்த பாடத்திட்டம் எல்லாம் கை தட்டுற மாதிரி. பெற்றோர்கள் கை தட்ட உங்களுக்கு தெரியும், அந்த குழந்தை வேகமா ஓடும். நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஆகையினால அப்படி விரைவாக சென்று இறைவனை அடைவதற்கான ஒரு பாராட்டுது அல்லது வழிகாட்டுதல் தான் இந்த பாடத்திட்டம், சர்டிபிகேட், இதெல்லாம். சரி, அப்ப நமக்கு என்ன பலன்? கற்றதனாலாய பயன் என்கொண்டு கேட்டாரு. அந்த மாதிரி என்ன பயன், என்ன பிரயோஜனம் பாருங்க. தன் நிலைமை மண் உயிர்கள் சாரத்தரும். பெருமான் என்ன தருவாரு? தன் நிலைமையை எல்லா உயிர்களும் சாரும்படியாக அருள்பாலிப்பான். அது என்ன அவருடைய நிலைமை? நம்ம அதிலே சொன்னேன், பதி பசு பாசம் என்று 3 பொருள் உண்டு. 3 குணங்கள் உண்டு பொருள்களுக்கு. சத்து, சித்து, ஆனந்தம். ஞாபகம் வச்சுங்க. சத்துன்னா என்றும் இருப்பது, சித்துன்னா அறிவுடைமை, ஆனந்தம்னா சொல்லோனாத இன்பம். இப்ப பாத்தீங்கன்னா 3 பொருளும் சத்து. பதி பசுபாசம் எனப்பகர் 3இல் பதி இணை போல் பசுபாசம் அனாதி. திருமூலர் சொல்றாரு. அப்ப 3 சத்து. சித்து என்று பார்க்கிற பொழுது பதி பசு இது 2 மட்டும்தான் சித்து, 2 அறிவுடைய பொருள். என்ன ஒண்ணு, அந்த பாசம் ஜடம், அதை விட்டுருங்க. ஆனந்தம் என்று பார்க்கிற பொழுது பெருமான் மட்டும்தான் ஆனந்தம், பதி மட்டும்தான் ஆனந்தம். நம்ம கிட்ட அது இல்லை. அப்ப அவனிடத்துல எதை நாம யாசிக்கிறோம், எதை எதிர்பார்த்து நிற்கிறோம்? ஆனந்தத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம். அது நம்ம இடத்திலே இல்லை. நமக்கு எப்பெல்லாம் கவலை வருதோ, கவலைக்கு காரணம் அறியாமை, இன்பத்துக்கு காரணம் அறிவு. அப்படி வச்சுங்களேன். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு 3 வயது இருக்கிறது. அடம் பிடித்து அழுகிறீர்கள். கூட இருக்கிற சகோதரனோடு ஒரு பலூன் வாங்கி ஊதுகிற பொழுது, ஒருத்தருக்கு நீல கலர் பலூனும் ஒருத்தர் மஞ்சள் கலர் பலூன். எனக்கு அதுதான் வேணும்னு சாப்பிடாம அடம் பிடிக்கிறீங்க 2 வேளை. அது உங்க பெற்றோர்கள் டைரியில எழுதி வச்சிருக்காங்க. இப்ப வயது ஒரு 40-30 வயதுக்கு மேல ஆகி வச்சு எடுத்து படிக்கிற பொழுது சிரிப்பா சிரிக்கிறீங்க. இந்த பலூன் என்ன கலரா இருந்தா இதுக்காயா அழுதுங்க நடந்தோம், இது ஒரு அற்ப விஷயம் இல்லையா என்று சொல்லி ரொம்ப வருந்தும்படியாக இருக்கிறது அந்த செயல். சிரிக்கும்படியா இருக்குது இப்போது நினைச்சா. அந்த மாதிரிதான் அறியாமை என்பது துன்பத்துக்கு காரணம், அறிவு என்பது இன்பத்துக்கு காரணம். அப்ப இறைவன் எதை கொடுக்கிறான்? இன்பத்தை கொடுக்கிறான். தன் நிலைமை, மகிழ்ச்சியான சூழ்நிலைய மண் உயிர்கள் சார.
எல்லா உயிர்களும் நிலைத்த உயிர்கள், மண் உயிர் நிலைத்த உயிர்னு அர்த்தம். சங்க இலக்கியத்திலிருந்து இந்த சொல் வருது. சார தரும் பெருமான் சார்பும்படியாக தருகிறான். சக்தி பின்னமேலான் எங்கள் பிரான். பெருமான் எதன் மூலமாக தருகிறான்? தன்னுடைய சக்தியின் மூலமாக தருகிறான். தன் அருள் மூலமாக அதை கொடுக்கிறான். அந்த ஆனந்த நிலையை தருகிறான். அவனையும் அம்பிகையும் பிரிக்க முடியாது. எது போலதான் அர்த்தநாரீஸ்வரன் போட்டிருக்கேன். சூரியனையும் அவனுடைய கதிரையும் பிரிக்க முடியுமா? சந்திரனையும் அவனுடைய நில ஒளியையும் பிரிக்க முடியுமா? மலரையும் மனத்தையும் பிரிக்க முடியுமா? நெருப்பையும் சூட்டையும் பிரிக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரே பொருளுடைய இரண்டு தன்மை. முன்ன பார்த்தது இருமையில் ஒருமை, அத்துவித சம்பந்தம். இது ஒருமையில் இருமை. இதுக்கு என்ன பேர் வச்சிருங்க? பின்னமிலான். இது தாதான்மிய சம்பந்தம்னு வடமொழியில சொல்றாங்க. சும்மா ஒரு பேச்சுக்காக தெரிஞ்சுக்கணும். தாதான்மிய சம்பந்தம், பிரிக்க முடியாத ஒரு நிலை. ஆகையினால தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார பெருமான் அது கொடுக்குறான். அது பாத்தீங்கன்னா இந்த பழைய பெருமான், இவனுக்கு பேரு ஆதி பகவன்னே பேரு சொல்லுவார். திருக்கோத்தும்பியில பாடுகிற பொழுது அந்த பழைய கோலமே தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பின் வருது. இதுதான் அவருடைய பழைய வடிவம். முதல்ல அவன் இறங்கி வரான் இல்லையா? சிவம் சக்தியோடு இறங்கி வரக்கூடிய தோற்றம் அதுதான். தன்னில் பிரிவில்லா எங்கோமான் அப்படின்னு திருவம்பாவையில வரும். எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பாள் அப்படின்னு சிவஞான சித்தியார்ல வரும். ஆக அவனுடைய அருளும் திறத்துக்கு சக்தின்னு பேரு. அவன் வாக்கு மனத்துக்கு எட்டாதவன் சக்தி காரணமாக இறங்கி வருகிறான். அம்மானாலே இறக்க குணம். அவன் இறங்கி வருகிறான். தாயினுடைய நிலை. தந்தை அறிவு, தாய் அன்பு. ஆக முத்தியில ஆன்மா என்ன செய்யும் கேட்டா இறைவனுடைய அருளை பெறும். ரொம்ப அழகா இதை சொல்லுவாங்க. அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது, ஈசன் அருளே பெறப்பருப்பதானால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையேன் எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு அப்படின்னு அற்புத திருவந்தாதியில காரைக்கால் அம்மையார் பாடுவாங்க. அது நாம நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு நல்ல ஒரு பாடல். சில பேர் என்ன சொல்றாங்க, சிவபெருமானை போல இது ஐந்தொழிலையும் செய்யும் இந்த ஆத்மான்னு சொல்றாங்க. படைத்தல், காத்தல், அந்த ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களையும் இந்த ஆத்மா செய்யும்னு சொல்றாங்க. அதுவும் கூட தவறில்லை. அது சிவ சமவாதம் சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம் அதை ஒத்துக்காது. இருந்தாலும் ஒரு சமாதானத்துக்காக நான் சொல்றேன். அருள் பெரில் துரும்பும் ஓர் 5 தொழில் புரியும் தெருளிது எனவே செப்பிய சிவமே வள்ளலார் பாடுறாரு. ஆக 5 தொழில ஏதாவது ஒரு தொழில் செய்யறது உண்டு. 5 தொழில் செய்யறத அவ்வளவு வச்சுங்க. இப்ப ஞான சம்பந்தர் இளம்பு பெண்ணாக்கினாரு. சுந்தரர் முதலை வாயிலிருந்து அந்த மகனை மீட்டாரு. நிறைய சம்பவங்கள்லாம் இதெல்லாம் அந்த இதெல்லாம் அடக்கலாம். நாம இருந்தாலும் கூட 5 தொழில் செய்யறது மட்டும் கிடையாது. எண்குணம் இறைவனுடைய எண்குணம் எப்படி உயிர்களுக்கு சாத்தியம் யோசிச்சு பாருங்க. இறைவனுடைய 8 குணம் நமக்கு தெரியும். தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை. இது எப்படி சாத்தியமாகும்? ஆகையினால இது எப்படி சாத்தியம்? இயல்பாகவே பாசங்கள் இருந்து நீந்த நாம அல்லவா இறைவனுக்கு சமம். அதாவது எப்படி தீர முடியும்? நாம தான் என்ன சொல்லலாம், பெத்த நிலையிலிருந்து வந்திருக்கிறோம். அவன் தான் என்னைக்கும் முத்த நிலையில் இருக்கக்கூடியவன் பெருமான். ஆகையினால அவனை யோசிச்சு பார்க்கிற பொழுது அது எப்படி சாத்தியமாகும்? இது ஏற்புடையதாக தெரியவில்லை. இப்ப மண்ணுதல் தான் நிலை வருதல் நமக்கு தெரியும். சங்க இலக்கியத்திலேயே 16 இடங்கள்ல வருது. தன்னுயிர் தானறப் பெற்றான ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தோழும் திருக்குறள்ல நிறைய வருது. இப்ப மண்ணுதல் என்ற சொல்லுக்கு நிலை வருதல் ஒரு திருக்குறளை சொல்றேனே. நெட்டு போடுவேன், நெட்டு வருது. நல்லது. சரி, நெட்டு சரியாயிருக்கு. மன்னர்க்கு மண்ணுதல் செங்கோன்மை அகுதின்றேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒலி. அழகா என்ன அடுக்கிறார் பாருங்க.
மன்னர்க்கு மண்ணுதல் செங்கோன்மை அகுதின்றேல் மண்ணாவாம் மன்னர்க்கு ஒலி. மண்ணுதல் தான் நிலை பெறுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ரொம்ப அழகா அதை இங்க பொருத்தி காட்டுறார். ஆகையினாலே பின்னம் என்றால் பிரிவு. பின்னமேலான் பிரிக்க முடியாதவன். ஒரு முழு எண்ணு தானே பிரிக்கிறோம். 1-2, 1-3, 1-4, 1-8 பின்ன எண்கள்னு சொல்றோம். பின்னம்னா பிரிப்பு, பிளவு. ஆனால் சக்தியோடு அவன் பிரிக்க முடியாத அளவுல எங்கள் பிரான் இருக்கிறான். எங்கள் பிரான் சிவபெருமானை குறிக்கிறது. ஆக ரொம்ப அழகான அர்த்தம். தன் நிலைமையாகிய பேரின்ப சுகத்தை, இன்பம் அனுபவித்தலை இறைவன் தருகிறான். அது சாரும்படியா தருகிறான். ஏன்னா சார்புணர்ந்து சார்பு கடவுழின்னு சொல்றாங்க. அது மாதிரி சாரும்படியாக தருகிறான். உயிர் என்ன செய்யும்? சார்ந்ததன் வண்ணமாகும். நாம் எதை சாருகிறோமோ அதனுடைய இயல்பு தான் வரும். நிலத்தியல்பால் நீர் திரிந்து அற்றாகும். கடல்ல விழுந்தா உப்பு கைக்குது, செம்மண்ல விழுந்தா சிவப்பா இருக்கு, சாக்கடையில் விழுந்தா சாக்கடை பேர் வைக்கிறாங்க, ஆத்துல விழுந்தா ஆத்துல இருக்காங்க தோன்றோம். அதே மாதிரிதான் மனிதன் யாரோட பழகிறானோ அதை வச்சுதான் அவன் இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் அப்படின்னு வள்ளுவர். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன கடவுள் வாழ்த்துக்கு கூட ஒரு அதிகாரம் வச்சவர் நட்புக்கு 7 அதிகாரத்துக்கு மேல வைக்கிறார். நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழமை, சிற்றினம் சேராமை, பெரியாரை துணைக்கோடல். அடே அப்பா, இன்னும் இருக்கு, இன்னும் உள்ளெல்லாம் இருக்கு. அடிப்படையே 7 மட்டும் ஞாபகத்துக்கு வர்றது. ஆக நாம பழகிற பழக்கம் என்பது மிக முக்கியம். ஆனால் நாம இறைவனோடு சேர்ந்தால் இறை உணர்வை, பேரின்பத்தை பெறுவோம். இல்லாவிட்டால் அந்த உலகிலேயே மீண்டும் மீண்டும் மண் ஆசை, பெண் ஆசை, பொண்ணு ஆசை ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆக இறைவன் உயிர்களுக்கு என்ன செய்கிறான்? தன் நிலைமை மண் உயிர்கள் நிலை பெற்ற இந்த உயிர்கள் பெரும்படியாக அருள்வாளிக்கிறான். எதன் மூலமாக? சக்தி மூலமாக. அந்த சக்திக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு? 2 செய்தியை அவர் பதிவு பண்றார். சக்தி பின்னமிலான் என்கிறான். அவன் பிரிக்க முடியாத நிலையிலே இருக்கிறான். அடுத்தது 3வது செய்தி. அங்கே அவரை விட்டவர் யாரும் இந்த செயலை செய்ய மாட்டாங்களோ என்று கேட்டால் அவனுக்கு ஈடு இணையே இல்லை என்று 3வது குறட்பா சொல்லுகிறது. என்னன்னு பார்க்கலாம். பெருமைக்கும் 3வது குறள் பாருங்க. நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். பெருமான் அவனுக்கு இப்ப பழமொழிலாம் சொல்லுவாங்க, கார்த்திகைக்கு பின்னால் மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின்னால் கொடையும் இல்லைன்னு. அப்புறம் மழையை பெய்யலையா, மார்கழியில தையில பெய்யறது இல்லையான்னு கேட்டா பெய்யும். கார்த்திகை அளவுக்கு கிடையாது, கர்ணன் அளவுக்கு கொடை கிடையாது. அதுதான் அவனுடைய அந்த அளவுக்கு இல்லைன்னு. அந்த மாதிரி பெருமானுக்கு நிகராக யாரையும் சொல்ல முடியாது. சில பேர் உயரமா இருப்பான், அது இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க இந்த வேர்ல்டு ரெக்கார்டு எல்லாம் சொல்லுவாங்க, கின்னஸ் ரெக்கார்டு. ஒருத்தன் சாதித்ததை அடுத்து வரக்கூடியவன் முறியடிப்பான். அதெல்லாம் நிலையில்லாத புகழ். பெருமானுடைய புகழ் மட்டும்தான் நிலைத்த புகழ். அதனாலதான் அதுக்கு பேர் பொருள் சேர் புகழ். திருவள்ளுவர் சொல்றார், பொருள் சேர் புகழ். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நம்ம புகழ்லாம் பொருள் சேர்ந்தது இல்லை, பொருள் இல்லாத புகழ், வெறும் புகழ் நம்மளுக்கு. அவன் பாருங்க, பெருமை. உலகத்திலேயே எது பெரிய பொருள்? உலகம்னு சொல்றீங்க, அந்த உலகம் பூமி என்றோம், அது ஒரு சூரிய குடும்பத்துல இருக்குதுன்றோம். இந்த சூரிய குடும்பம் எல்லாம் சேர்ந்தா ஒரு பால் வெளின்னு நம்ம பேர் வைக்கிறோம், ஒரு அண்டம்னு பேர் வைக்கிறோம், ஒரு பிரபஞ்சம்னு சொல்றோம். இது மாதிரி நிறைய இருக்குதுன்னா 224 புவனங்கள் இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. இவ்வளவும் தாண்டி அந்த பரம்பொருள் இருக்குதுன்னா, அப்ப பரம்பொருளுக்கும் இந்த உலகத்துக்கும் எப்படி தொடர்புன்னா, திருவாசகத்துல திரு அண்ட பகுதியில ஒரு தொடர்பு இருந்து ஒரு செய்தி. வீட்டு கூரை வழியா அல்லது சன்னல் வழியா ஒரு சூரிய கதிர் ஊடுருவுகிறதுன்னு வச்சுங்க, அதுக்கு நடுவில் நிறைய தூசு துகள்கள்லாம் இருக்கும். அந்த தூசு துகள் மாதிரியா இந்த உலகம் எல்லாம், அண்ட பேரண்டம் எல்லாம். அப்ப இறைவன் எவ்வளவு பெரியவன் பாத்துக்குங்க. அப்படியே எப்பா, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன இந்த உலகம். இல்நுழை கதிரின் துண்ணணு பொறைய சிறிய ஆக பெரியோம். அதெல்லாம் வீட்டை நுழைற சிறு 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 அந்த வெளிச்சத்தில் நடுவுற துகள் மாதிரி இருக்கும்படியா அவ்வளவு பெரியவனா இறைவன். ரிஷிகள்லாம் கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. அது நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு தெரியல. இப்ப நம்ம பூமியை மாதிரி 1000 அண்டம் சேர்ந்தது ஒரு பேரண்டம், 1008 பேரண்டம் கொண்டது ஒரு புவனம், 224 புவனங்கள் கொண்டது ஒரு சாகரம், 7 சாகரம் கொண்டது ஒரு பதம், 84 பதம் கொண்டது ஒரு பிரபஞ்சம். நமக்கு எங்கேயோ போகுது இந்த கணக்கெல்லாம், கால்குலேட்டர் வச்சுதான் போடணும். அடே அப்பா, ஒண்ணு மட்டும் தெரியுது, சிவன் ரொம்ப பெரியவர். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னும் தவளச் சடைமுடி
தவணச்சடைமுடி தாமரையானே. பெருமான் திருமூலர் சொல்றார், அவன் நுண்மை இருக்கிற பொருளிலேயே மிகச்சிறியவன், நுண்ணியவன். நாம எதை நுண்ணியதுன்னு சொல்லுவோம்? எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் யோனி வேதம்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. ஒருத்தன் கட்டான், எறும்பு தாண்டா சின்னதுன்னா, கண்ணுக்கு தெரியறது இல்லை, அதை விட சின்னது எதுன்னா. இன்னொருத்தன் சொன்னா எறும்போட வாயின்னா. இன்னொருத்தன் சொன்னா அந்த வாய்க்குள்ள நுழையிற உணவுன்னா. அந்த மாதிரி இருக்கிறதுலயே எது நுண்ணியதுன்னு பார்த்தா, நம்ம அறிவியல் முறையில சொன்னா அணு. அதையும் அன்னைக்கே அவையார் பாடி வச்சு போடுங்க. அணுவுக்கு அணுவாய், உணவு விநாயகரை பாருங்க, அணுவுக்கு அணுவாய் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் நீங்க சொன்னீங்க, அதுக்குள்ளயும் இருக்கிறான் பரம்பொருள். அணுவை சத கூறிட்டு அது இதெல்லாம் பிரிக்கிறாங்க. அடாயப்பா கம்பன் சொல்றான், திருமூலர் சொல்றாரு, நமக்கு ஒண்ணும் புரியல. ஆக சுக்குமத்திலேயே அதிசுக்கமா இருக்கக்கூடியவன் அணுவுக்கு அணு. அதுக்கு மேல என்ன சொல்றது நாம? அடே, அதனாலதான் எல்லா பொருள்களையும் நிறைந்து இருக்கிற காரணத்தினாலதான் சின்ன பொருளை கூட அவன் தங்கி இருக்கிறான். இறை என்ற சொல்லுக்கு தங்கி இருக்குன்னு அர்த்தம். வெள்ளி நிறை போடணும். இந்த குழம்பு வைக்கிற இப்பெல்லாம் வந்து என்னமோ மிக்சி தயார் பண்டங்கள்லாம் வந்து போச்சு. இன்னைக்கு ரசப்பொடி, சாம்பார் பொடி, புளிக்குழம்பு பொடி என்னென்னமோ வந்து போச்சு. உண்மையிலேயே சமைக்கணும்னு பார்த்தா ஒரு புளிக்குழம்பு வைக்கணும்னா என்ன பண்றோம்? முதல்ல உப்பு, புளி, தண்ணீரை போட்டு ஊற வைக்கிறோம். அது நல்லா ஊறின ஒருபாடு அதை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த புளியரம் இல்லைங்களா, அதுக்கு பேர் இருக்கிறதுன்னு பேரு. அப்போ அது வெளியில் செல்லாமல் தேங்கி இருக்கிறது இல்லையா, தங்கி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அது பேரு இருப்பது இறை. இறைவன் எல்லா பொருட்களும் தங்கி இருக்கிறதுனால அவனுக்கு இறைன்னு பேர் உண்டு. எப்படி வருது பாருங்க, நம்ம வீட்டுல வைக்கிற புளி குழம்புக்கும் சிவபெருமானுக்கும் எப்படி சம்பந்தம் வருது பாருங்களேன். ஆக அணுவுக்கு அணுவா இருக்கிறான் பரம்பொருள். அப்புறம் பேரருக்கும் அவனுடைய அருளுக்கு இணை யாரும் கிடையாது. நாம சொல்லுவோம், நானும் அவர்களுடைய வந்தாங்க சொல்லுவோம், அவன் வல்லல், இவன் கொடை வல்லல், அது இது எல்லாம் சொல்லுவீங்க. ஒரு நாள் செல்லலும், 2 நாள் செல்லலும், பல நாள் பயின்று பலரோடு செல்லிடும் தலைநாள் போன்ற வெறுப்பனன் மாதோ அதிகமான பத்தி அவையார் பாடுறாங்க. எல்லாம் சரிதான். ஆனால் ஒருத்தனே அடிக்கடி போனா எவ்வளவு நேரம் தாங்க முடியும்? 10 நாளும் திறந்து வரான், 10 பேரை இட்டுன்னு வந்தான்னா எரிச்சல் ஆயிடும். என்னையா உனக்கு இதே குழப்ப போச்சு, தினம் வந்துகிட்டு இருக்க, இதே வேலையா தெரியுற, கோபம் வந்துடும். ஒரு அன்னதானம் பண்ண கூட சரி, வரிசையா வந்துகிட்டே இருந்தாங்கன்னா கடைசியா ஆளுக்கு நம்ம போட முடியலன்னா அவன் திட்டுவான். ஆளாப்பாவி, ஒன்ன நம்பி 1 கிலோமீட்டருக்கு நடந்து வந்தேன் இல்லைன்னு சொல்லிட்டியேன்னு. தம்மாத்தோண்டு கொண்டாந்து வச்சுக்கிட்டு இது அன்னதானம் வேற சொல்லிக்கிட்டு இருக்காமா. நமக்கு அவன் மேல கோபம் வரும். நல்லது செய்தா கூட சமயத்துல வந்து இடையூறா முடிஞ்சு போகும், கோபமா வரும். எதுக்கு சொல்றேன்? நம்முடைய அருள் என்பது ஒரு அளவோடு இருக்கக்கூடியது. இறைவனுடைய அருள் பேரு. தன்னை திட்டவனுக்கு கூட அருள் பாலிக்கிறான். அகழ்வாரை தாங்கும் நிலம்னு சொல்றாங்களே, அதையே உருவாக்கணும். அவன் எவ்வளவு பொறுமை! அடே அப்பா, இந்த உயிர்களால அவனுக்கு ஏதாவது ஆக போறது உண்டா? இப்ப கடவுளுக்கு நாம வாழ்த்து சொல்றோம், அவர் என்ன வாழ போறாரா, வளர போறாரா? அவர் என்னைக்கும் இருக்கிறவர். அவரை வாழ்த்துவதன் மூலம் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதான் உண்மை. மூளை இருந்தாரை முற்றத்தை விட்டவர் சால பெரியர் என்று உந்தீவர, தவத்து தலைவர் என்று உந்தீவர. திருவுந்தியார் நம்ம நூல் தான். இப்படி காரிட்டு ஆணவ கருவறையிலே கண்ணில்லாத குழைவு போல் கிடந்த நமக்கு, அறியாமை கிடந்த நம்மை அவன் காப்பாற்றி, அவன் என்ன பண்றான்? நமக்கு தனு கரண போன போகம் இந்த உலகத்தெல்லாம், உயிரையெல்லாம், உடம்பையெல்லாம் காப்பாற்றி அருள் பாலிக்கிறான். நாம என்ன பண்றோம்? அவன் செய்தது செய்யாமல் செய்த உதவி, பயன் தூக்காமல் செய்த உதவி நாம நினைச்சு பாக்குறோமா? அவனை வணங்குறதே கிடையாது. ஆனாலும் அவன் நமக்கு அருள் பாலிக்கிறான். அததான் சொன்னார், கேழில் பரஞ்சோதி, அந்த பரம்பொருள். கேடில் பரங்கருணை, கேள்னா ஒப்புன்னு அர்த்தம். திருவம்பாவை பாருங்க. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, மாறிலாதமா கருணை வெள்ளமே, மருவிய கருணை மலையே போற்றி, ஏன குருளைக்கு அருளினை போய் பன்றிக்குட்டி கூட அவர் அருள்பாடிக்கிறார். ஏன குருளைக்கு அருளினை போற்றி. இப்படி எல்லா உயிர்களுக்கும் அருள்பாலிக்கிறான். பித்தனேன், பேதையேன், பேயேன், நாயேன், இப்படி இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறான். அப்ப அவனுடைய அருளுக்கு ஒரு எல்லை இல்லை. எல்லாருடைய அருளுக்கும் எல்லை இருக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம், முக்தி கொடுக்கிறவன் சிவபெருமான் மட்டும்தான். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. மீதி யாராலையும் தர முடியாது. நாம எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவனுடைய இறக்க குணம் இல்லைன்னா முக்தியை பெற முடியாது. அது ஒண்ணும் பெரிய இந்த பரீட்சை வச்சு பாஸ் பண்ற 100க்கு 100 மார்க் எடுக்கிற டெஸ்ட் கிடையாது. பாஸ் பண்றது அரிது. ஆகையினால அதே மாதிரி அவனுடைய அருள் பெறுவதும் அரிது. அவனுடைய பேற்றின் அருமைக்கும் அவனுடைய அருளை பெறுவது அவ்வளவு சீக்கிரம் சாத்தியமாகாது. அதுதான் சொல்றாங்க,
பித்தனேன் பேரை ஏன் ஏன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றே இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே பால் நினைந்து விட்டும் தாயினும் சால அவன் இருக்கிறான். அவன் அருளை பெறுவது எத்தனையும் அறியை நீ அததான் சொல்ல வருவார். ஆனா நான் என்ன பண்றேன், ஏதோ தங்க கிண்ணத்தை ஒரு குழந்தை கையில கொடுத்தா அது என்ன பண்ணும், 2000 ரூபாய் நோட்டை ஒரு குழந்தை கையில கொடுத்தா 2000 இப்ப இல்ல 1000 ரூபாய் நோட்டை குழந்தை கையில கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு காலத்திலயும் மாறுது இல்லைங்களா, பழைய தாள் மாதிரி நினைச்சுக்கிட்டு அது 2500 ரூபாய் தாளை கொடுத்து பாருங்க, அல்லது 2000 ரூபாய் நோட்டுக்கு கொடுத்து பாருங்க, அது குறைச்சிக்கிட்டே வருதுக்கா சொன்னேன். அரிதாக விட்டது. அதுல குழந்தை என்ன பண்ணும், நேற்றைய காலன்றது தாளை கிழிச்சு போடுற மாதிரி அது கசக்கிடும், அருமை தெரியாது. அது மாதிரி இறைவனுடைய அருளை தெரியாமல் நான் பல பொருள்களை பல அருட்செயல்களை உணராமல் பாழ்பட்டு கொண்டிருக்கிறோம். அத அழகா சொல்றாரு. உன்னை குழந்தை கையில கிடைச்ச தங்க கிண்ண மாதிரி நான் தூக்கி போட்டுட்டேனே பெருமானையும் அருள் கிடைக்கலையே இப்பன்னு வருத்தப்படுறாரு. ஆனால் கருதுவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய். அப்ப 4 தகவல்கள் இதிலே பதிவு செய்யப்படுகின்றன. ஒண்ணு, அவன் பெருமையில் பெரியவன், நுண்மையில் பெரியவன், அருளிலே பெரியவன், பெறுதற்கு அரியவன். அப்படிப்பட்ட அந்த ஒப்பில்லாத பரம்பொருள் இப்ப அவர் என்ன செய்கிறார், எல்லா கடவுள் மாதிரியே தானே அவரும் 3 பேர்ல ஒருத்தர் தானேன்னு அடுத்த கேள்வி வருது. 4வது பாடல். ஐயா இன்னும் ஒரு 5 நிமிடம் 4வது பாடலோட நிறைவு செய்கிறேன். எது வரல போலாமோ அது வரல போதும்ன்ற போது நான் நிறுத்திடுறேன். ஒரு அந்த பாடல் இருக்கட்டும், நம்ம அடுத்த வகுப்புல நிறைவு செய்யலாம், ஒன்றும் பிழை இல்லை, தவறு இல்லை. சிவத்தின் அருட்செயல்கள். இப்ப பிரம்மா படைக்கிறார், திருமால் காக்கிறார், குண வடிவம் கொண்ட ருத்திரன் அழிக்கிறார், ஒடுக்குகிறார், இப்படித்தான் சொல்லணும். இதான் மரபு. அதுதான் எங்க பாட்டுல வருது. ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். எவையும் ஆக்கி, சடப்பொருள் சித்துப்பொருள் எல்லாத்துக்கும் ஒரு வடிவம் கொடுத்து ஆக்குகிறார். அழித்து, எவையும் அழித்து எல்லா பொருளையும் அவர் காப்பாற்றுகிறார். அதான் பிரம்மன். காப்பாற்றுற மூர்த்தம் விஷ்ணு. ஆசுடன் அடங்க போக்குதல், அவ்வப்போது குற்றத்தோடு சேர்ந்து அந்த உயிர் ஓய்வு எடுக்கும்படியா மறைக்கிறார். ஏன் குற்றத்தோடு சேர்ந்து ஓய்வு எடுக்குதுன்னு கேட்டா, குற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரம் அவர் திருவடியை போய் அடைஞ்சிடும். அதான் அவனுடைய ரகசியம். அடங்க போக்குதுன்னு போடாம ஏன் ஆசுடன் போட்டாருன்னா, ஆணவம் தேஞ்சுக்கிட்டே வருது, பிறவிதோறும் தேஞ்சுக்கிட்டே வருது. ஆனா 100% தேயல. ஒரு தரம் தேய போறதும் இல்லை. ஒரு பல்லு பிடுங்கின பாம்புன்ற மாதிரி செயலோட வருத்த வித்து போல அது செயலழுக்குன்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. அது முற்றும் அழியாது. ஆனால் அது அடங்குதல். வார்த்தையை பாருங்க, ஆசுடன் அடங்க போக்கும் அவன். அந்த ஆணவம் குறையும் மட்டும், பக்குவம் வரும் மட்டும் மீண்டும் 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 இந்த உயிருக்கு பிறவி தரப்படுகிறது. அவன்தான் இந்த உயிருக்கு நிரந்தர அடைக்கலம். போகா புகழ். புகலிடம். போகான்னா நீங்காத புகலிடம். யாரு? அந்த சிவபெருமான் தான். அவன் என்ன செய்கிறான்? இப்ப இந்த 3 பேர் யாருன்னு பார்த்தா, இத சம்புபட்சம்னு சொல்லுவாங்க. உயிர்கள் ப்ரமோஷன்ல போய் பிரம்மன் திருமால் ருத்ரன் ஆகிறது உண்டு. அதுக்கு பேர் அணுபட்சம்னு பேரு. அது நம்ம பிறகு சைவ சித்தாந்தர விரிவா சிவஞான போதல் நடத்துவாங்க. மேலோட்டமா செய்தியை மட்டும் சொல்றேன். படிப்படியே உயிர்கள் பாவ புண்ணியம் எல்லாம் செய்து புண்ணியத்தினுடைய பலனாக தேவர் உலகம் போலாம், இன்னும் நிறைய புண்ணியம் செய்தா இந்திரன் ஆகலாம், இன்னும் நிறைய புண்ணியம் செய்தா பிரம்மன் ஆகலாம், இன்னும் நிறைய புண்ணியம் செய்தா திருமால் ஆகலாம், இன்னும் நிறைய புண்ணியம் செய்தா சிவம் ஆகலாம் குறிப்பிட்ட உலகத்துல. அதுக்கப்புறம் ப்ரமோஷன் மறுபடி சிவன் அடியே அடையணும் கடைசியா. அது வரையில இங்கேயே இப்படி வேற எங்கேயும் போய் வரது நடக்கும். இதுக்கு பேரு அணுபட்சம்னு பேரு. சிவபெருமானே பிரம்மனாகவும் திருமாலாகவும் ருத்திரனாகவும் இருந்து செயல்களை செய்யக்கூடிய நிலையும் உண்டு. நாம இங்க பாக்குறது இது சம்புபட்சம். பாருங்க, எல்லா உயிர்களையும் அவன் தான் பிரம்மனாக இருந்து படைக்கிறான். அதை படிக்க நவந்தருக்காதவன் பின்னால வரும். இந்த 10 பாடல்களையே படிக்க போறோம். எல்லா உயிர்களையும் அவன் தான் காப்பாற்றுகிறான். எல்லா உயிர்களையும் ஆணவத்தோடு சேர்ந்து அவன் தான் ஒடுக்குகிறான், அழிக்கவில்லை. அதாவது தங்க நகை இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி நகை வாங்கி பெண்ணு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி, கம்மல், வளையல் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பக்கத்து விட்டம்மா எதிர் விட்டம்மா தோழி யாராவது ஒருத்தர் சிறப்பான நகையில அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த டிசைன்ல வேணும்னு உடனே இந்த நகையை உருக்கி அதே டிசைன்ல மறுபடியும் வேற ஒரு நகை வாங்குறது உண்டு, செய்யறது உண்டு. அது மாதிரி இறைவன் என்ன பண்றான், அப்பப்ப இந்த போன போகத்தெல்லாம் ஒடுக்குறான். இந்த உடம்ப மாத்தி வேற உடம்பை தரான், வேற உடம்பு தரான். வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம சட்டையை மாத்திரம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆண்டவன் உடம்ப மாத்துறான், வேற ஒண்ணும் கிடையாது. இது ஒரு பஞ்ச கஞ்சிக்கும் 5 சட்டை
உடம்புக்கு இருக்கிற 5வது சட்டை தான் உடம்பு, உயிருக்கு இருக்கிற 5வது சட்டை தான் உடம்பு. உள்ள 4 சட்டை இருக்குது. இப்ப நமக்கே கூட பாத்தீங்கன்னா 4-5 சட்டை போடுறது உண்டு. பாத்தீங்கன்னா பனியன்னு ஒண்ணு போடுறோம், சட்டைன்னு ஒண்ணு போடுறோம். ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துக்கு மீட்டிங் கூப்பிடுறாங்கன்னா மேல ஒரு கோட்டுன்னு ஒண்ணு போடுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த வான ஊர்தியில பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை, விமான பயணம் ஏற்படுகிறதுனா உடனே அவன் கொரோனாவுக்கு ஒரு சட்டையை போட்டு அவன் ஒரு சட்டையை மாட்டி விடுறான். அதுக்கப்புறம் நனைஞ்சுக்கிட்டே போற மழை வருதுன்னா அதுக்கு மேல ரெயின் கோட்டுன்னு ஒண்ணு போடுறோம். ஆனா உடம்புக்கே 5 சட்டை போடுறோம் நாம. ஆகையினால இந்த உயிருக்கு 5 சட்டை இருக்கு. இறைவன் என்ன செய்யறான், இந்த ஆணவ மலம் பக்குவப்படுகிற வரையில மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுக்கிறான். அது ஆக்குதல். அப்புறம் அழித்தல் தான் காப்பாற்றுதல். ஏன்னா நீ என்ன அனுபவிக்கணும்னு உனக்கு பிராரப்த கண்மம் இருக்கிறதோ அதை பூரா நீ அனுபவிச்சாகணும். அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க பரமா படைக்கிற நல்லவரு, எல்லாமே சிவபெருமான் பார்த்துட்டோம், இருந்தாலும் கூட விஷ்ணு காப்பாத்துற நல்லவரு, சிவன் அழிக்கிறாரு அவர் நல்லவரா, நிறைய பேருக்கு அடிப்படையான சந்தேகம் இருக்கும். உண்மையா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அறைக்குள்ள 1 கிலோ வெள்ளத்தையும் 1 கிலோ பாகக்காயும் கொடுத்து இதை சாப்பிட்டு 8 மணி நேரம் உன்னை வெளியே விட மாட்டேன்னு அடைச்சி வைக்கிறது என்ன செய்யறோ அதுதான் காத்தல். இத்தனையும் நீ அனுபவிச்சாகணும். நீ எப்படி சாப்பிடுவோ சாப்பிட்டாதான் தசாபுத்தி. அது வரல அடிச்சு வைக்கிறாரு பாருங்க. இத்தனை வருஷம் உள்ள இருந்து இன்ப துன்பத்தையும் அனுபவிக்கணும். நீங்க பார்த்தா பிறவி இன்பம்னு சொல்லுவீங்க. நாவுக்கரசரை கேட்டா அவர் சொல்லுவாரு, ஒரு ஆமை ஒண்ணு அடுப்புல வச்ச அண்டாவில மாட்டிக்கிச்சு, எதமா சூடு தண்ணி அடுப்புல சூடு ஏற ஏற அதுக்கு எதமா இருந்தது, ஐயோ பாவம் அந்த ஆமைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது கொதிநீர் ஆகி இது சாக போகுதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இந்த உலகியல் இன்பம் எல்லாம் இந்த அண்டாவில் இருக்கிற ஆமையினுடைய மகிழ்ச்சி போலதான், நிலை இல்லாதது. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே துன்பமாக முடியுது. அதனால படைப்போன் படைக்கும் பழையோன், படைத்தவை காப்போனை காக்கும் கடவுள், காப்பவை கரப்போன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எல்லாம் செய்யக்கூடியவன் சிவபெருமான் ஒருத்தன் தான். அவனுடைய ஆணையின்படிதான் இந்த தொழில்கள் எல்லாம் நடக்கின்றன. அதுதான் சொல்லுவாங்க அவ அற்புத திருவந்தால, இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான், தோற்றி இறைவனே ஈண்டிறக்கம் செய்வான், இறைவனே எந்தாய் என இறங்கும் எங்கள் மேல் எந்த உயரம் வந்தால் அது மாற்றுவான். அதனால அவனே மும்மூர்த்தி. தானுமாலயன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவனே மும்மூர்த்தியா இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அரண் என்கோ நான் முகன் என்கோ அரிய பலன் என்கோ பண் உணர மாட்டேன் முரணெழிய தானவனை பாத தனி விரலால் செற்றானை யானவனை எம்மானை என்று. அதனால பெருமானை நான் எப்படி வணங்குவேன் கேட்டா எல்லா மூர்த்தமாவும் அவன் தான் இருக்கிறான். அவன் தான் படைத்தவன், அவன் தான் காப்பாற்றுபவன், அவன் தான் ஒடுக்குபவன். அதுல எந்த விதமான பேதமும் இல்லை. அவன் ஏன் ஒடுக்குகிறான்னு கேட்டா, நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தின் உடம்பு சோர்ந்து போகுது, உயிர் சோர்ந்து போற மாதிரி உடம்பு சோறுது. சரி நீ ஓய்வெடு, என்று உனக்கு வேற உடம்பு தரேன், இந்த ஜென்மத்துல பண்ண பாவ புண்ணியத்துக்கு நான் பழைய பாவ புண்ணியத்துக்கு சேர்த்து மறுபடியும் நான் உனக்கு உடம்பு தரேன்னு சொல்லிட்டு ஓய்வு எடுக்க அருள் பாலிக்கிறார். அது எப்படி நமக்கு தடையாகும்? உறக்கம் என்பது தற்காலிக மரணம், மரணம் என்பது ஒரு நிரந்தர தூக்கம்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி அதை நம்ம கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. உண்மையா அது ஞானம் வருகிற பொழுதுதான் அது தெரியும். நாம சாதாரண நிலையில இருக்கிறோம், நமக்கு அச்சம் தான் நம் மனதிலே இப்போதைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகையினால ரொம்ப அழகான பாடல். எவையும் ஆக்கி அழித்து ஆசுடன் அடங்க. பல பேர் பல உரை செய்யறாங்க. உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஆணவம் மட்டுப்படும் வரையிலே மீண்டும் மீண்டும் இந்த பிறவி தரப்படுகிறது. கண்மம் மட்டுப்படும் வரையில், மாயை குறையும் வரை, எல்லாம் நல்லதெல்லாம் கெட்டதா, கெட்டதெல்லாம் நல்லதா தெரிகிறது மாயை. தொடர்ந்து நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று நினைத்து கொண்டே இருந்த வர்றது இன்ப துன்பம், அதனால வர்றது வினை, அதனால மறுபடியும் பிறப்பு. ஆணவம் குறையும் வரையில பிறப்பனுடைய தொடர்ச்சி இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. இது 3 ஒரு நிலைக்கு வர்ற வரையில மாயை சீக்கிரம் நீங்கிடும், வினையும் கூட குறைஞ்சிடும். ஆணவம் மட்டுப்படுறது கொஞ்சம் கஷ்டம். ஜீவன் முத்திரா இருந்தா கூட பக்குவம் வரணும்னு பார்த்தோம் பாருங்க. அந்த மாதிரி ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். அவன்தான் நிரந்தரமான புகலிடம், வேறு யாரும் கிடையாது, வேற யாரையும் தேடி போக வேண்டியதில்லை என்று சொல்லி தெளிவுபடுத்துகிறார். ஒவ்வொரு பாட்டுமே இன்னும் விரிவா சிந்திக்கணும். ஒவ்வொரு பாடலுக்கும் யாராரு உரை சொல்றாங்கன்னு அது நிறைய குழப்பத்தை உண்டாக்குன்றாங்க. நம்ம மேலோட்டமா தான் இப்ப போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஆழமா சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. இந்த பாடல்கள்ல நமக்கு உரிய நேரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. இன்னும் கலந்துரையாடல் அதெல்லாம் இருக்குது. இந்த 4 பாடல்களோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த 16 பாடல்களை அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். அது ஒன்றும் நமக்கு தடை இல்லை. நமக்கு பாடம் அமைஞ்சிடும். அது ஒன்றும் சிக்கல் இல்லாம போயிடும். பார்த்துக்கலாம். நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல சிந்திக்கலாம்.
ஆக இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டது இந்த 4 பாடல்களை மட்டும். இறைவன் எல்லா பொருள்களும் அகர உயிர் போல நிறைந்திருக்கிறான், அவன் அறிவாகி இருக்கிறான், அவன் எங்கும் செறிந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியும், அவன் தன் நிலைமையாகிய பேரின்பத்தை நுகரும்படியாக உயிர்களுக்கு அருள்பாலிக்கிறான், தன் சக்தியை விட்டு அவன் பிரியாமல் இருக்கிறான், அவன் பெருமையிலும் ஒப்பில்லாதவன், நுண்மையிலும் ஒப்பில்லாதவன், பேரருளிலும் ஒப்பில்லாதவன், அவனை அடைவதற்கும் ஒப்பில்லாத ஒரு தன்மைதான் விளங்குகிறது அப்படிங்கிற இந்த செய்தியும். அப்புறம் 4வது பாடல், அவன் எல்லாவற்றையும் படைத்து காத்து ஒடுக்கி கொண்டிருப்பது எல்லாம் அவனுடைய அருளாணின் வண்ணம் இந்த மும்மூர்த்தியும் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவனே எல்லா ஊர்களுக்கும் அடைக்கலமாக இருக்கிறான் என்கிற வகையிலும் நாம் இன்றைய சிந்தனையை அமைத்திருக்கிறோம். இனி வருங்காலத்துல இவை குறித்து எஞ்சிய பாடல்களை குறித்து விரிவாக சிந்திப்போம். நன்றி.